வணக்கம். இப்போ நம்ம தனிநபர் ஜாதகம் பார்க்க தான் வந்திருக்கோம். உங்களுடைய டைம், தேதி இதெல்லாம் போட்டுவிடுங்க, பார்த்துடலாம். உங்களுக்கு எந்த லெவலில் யோகங்கள் வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க வந்தது தனிநபர் ஜாதகம் தான். உங்களுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு யோகத்தை செய்யுதா? ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி உள்ளே போயிட்டு கோச்சார பலனை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் உங்கள் தசாபுத்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? எதுக்காக நம்ம இதை பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்காக தான். செந்தில்குமார், குட் ஈவினிங் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், அதுக்காக தான் ஜாதக பலனை பார்க்குறோமே. சரிங்களா? நல்லா இருப்பீங்க. உங்களுடைய தேதி செந்தில்குமார் 6/9/1981, 6ஆம் மாதம் 6ஆம் தேதி 9ஆம் மாதம் 1981 காலையில் 9:20. பெனி சார் சரி, ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அனுசம் நட்சத்திரம், விருச்சிக ராசி, துலா லக்கணம், துலா பத்திரிகைக்காரனம், திருச்செந்தூர் முருகர். அவரை பாருங்கள், அவர் தான் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். முழுக்க அதிக சப்போர்ட் பண்ணக்கூடிய திருச்செந்தூர் முருகர். சரிங்களா? அவர் பயங்கரமான சப்போர்ட்டில் இருப்பார் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து நடக்கூடிய தசை சுக்கர தசை, லக்னாதிபதி தசைங்க. யோக தசை, லக்னாதிபதி தசை வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். லக்னாதிபதி தசை புதன் புத்தி. ஸோ லக்னாதிபதி எங்கே இருக்கார்? நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கார். ஸோ நல்ல யோகமான ஜாதகங்க. இப்போ வந்து யோகத்தில் தான் இருக்குது. விருச்சிக ராசியாக இருந்தாலும் ராசியை பற்றி ராசினர் வந்து ராகு கூட இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர் மட்டும் தான் வீக் ஆகிட்டார். ஆனால் லக்னாதிபதி நல்ல பலமாக தான் இருக்கார். யார் கூட சேர்ந்துருக்காருன்னா இது 28 டிகிரி 5 + ஓகே குரு கூட இணைவில் தான் இருக்கார் லக்னாதிபதி. புதன் வந்து உச்சம். ஸோ நீசமாக இருந்தால் கூட உங்களுக்கு ஓரளவு அவர் வெளியே வந்துட்டார். ஹவ் வில் பி சுவர் சூர்யா சார், தமிழில் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் தமிழில் போடுங்க, அது கொஞ்சம் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சூரிய தசையா? சூரிய தசை எப்படி சூரிய தசைன்னு சொல்கிறீங்க? அதாவது 9:20 தானே சார் சூரிய தசை வர. சூரிய தசை எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு வேளை சூரிய தசை நல்லாயிருக்கும் சார். லாபத்தில் இருக்கார் சூரியனை. அவர் வீட்டிலே ஆட்சியாக இருக்கார். சந்திரன் கேந்திரத்தை அமைஞ்சிருக்காரு. இந்த அதாவது பாதகாதிபதி தான். ஆனால் பாதகாதிபதி எங்கேயுமே இது சுபருடைய பார்வையில் இதெல்லாம் இல்லை. பாதகாதிபதி அதிகப்படியான சுபராக இருந்தால் தான் உங்களுக்கு பாதகத்தை செய்யும். சரிங்களா? சூரிய தசை உங்களுக்கு எங்கேயுமே கெடுபலனை செய்யாது, கவலைப்படாதீங்க. நீங்கள் இப்போ சுக்கர தசை முடிச்சிருங்க. சுக்கர தசை இன்னும் இருக்குது. சுக்கர தசை முடியுதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2027 தான் முடியுது. இன்னும் 2 வருஷம் இருக்குது. இந்த சுக்கர தசை முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுமே. அதனால் அதெல்லாம் கிடைக்கணும். சரிங்களா? நல்லா வருவீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? ரொம்ப அதிகப்படியான நன்மை நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஜாதக ரீதியாக. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க சொல்லுங்கள்? எப்போ வரக்கூடிய இதுக்காக ஏன் இப்போவே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அது பண்ணாதீங்க சார். சூரிய தசை பற்றிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு இப்போ இருக்க இந்த தசை உங்களுக்கு யோகத்தை செய்யுமான்னு பாருங்கள். இது யோகத்தை செய்யும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? சூரிய தசை வரும்போது நம்ம லைவில் தானே இருக்க போகிறீங்க. அப்போ நம்ம உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நம்ம வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம், கோயிலுக்கு போயிடலாம். இப்போதைக்கு திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு ஒருக்க போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்லது. எப்போவுமே வருஷத்துக்கு ஒருக்க போயிட்டு வாங்க. சரிங்களா? அது சப்போர்ட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி தாயார் கோயிலுக்கும் முருகர் கோயிலுக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய் அரசி, எழின் அரசி, அருண் செல்வம் சார், ஐயா வணக்கம் சார். விருச்சக ராசி, அனுஷம் நட்சத்திரம். ஓகே, பார்த்துக்கலாமா? இருங்க, உங்கள் டைம் தேதி இதெல்லாம் போடுங்க, பார்த்துக்கலாம். வணக்கம் சார், அருள் செல்வம் வணக்கம். இது முருகர் வழிபாடும் ப்ளஸ் வந்து லட்சுமி தாயார் வழிபாடும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யோகங்கள் நல்லாயிருக்கு. இப்போ கோச்சார ரீதியாக இந்த சுக்கிரன் வந்து பலமாக போகிறாரு. இன்னையிலேருந்து இப்போ பலம் தான். சரிங்களா?
சார் செந்தில்குமார் சார் இப்போ பலம் ஆகிட்டார். ஏன்னா சந்திரன் அதியோகத்தில் இருக்கார். இப்போதுலேருந்து பலம் ஆகிட்டார். நாளாக கழிச்சுலாம் ஒன்று கூடுதல் 13ஆம் தேதி 14ஆம் தேதியிலேருந்து கூடுதல் பலம் ஆகிடுவார் இந்த சுக்கிரதசை. இத்தனை நாளாக பலம் இல்லாமல் இருந்தாங்க. அதனால் உங்களுக்கு பெருசாக நன்மைகள் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாங்களே. இப்போ பலம் ஆகிட்டாங்க. நீங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய அமைப்பு மூலியமாக நல்லா இருக்கனால உங்களுக்கு யோகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நல்லா ஜெயிச்சிருங்க. நிறைய ஒர்க்கு பண்ணுங்கள். சரிங்களா? ஒர்க்கு எவ்வளோக்கு நீங்கள் ஒர்க் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டே வருவீங்க. எல்லாருமே சரி, நம்ம வாழ்க்கையில் அவயோக காலத்தில் நம்ம சைலண்டாக இருக்கிறதும், நல்ல காலத்தில் ஓடி போய் ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை. ஸோ ஓடி போய் ஜெயிச்சிருங்க. எங்கேயுமே பாதிப்புகள் இல்லாத அமைப்பில் போய் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உண்டான அமைப்புகளை வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் ஜெயிக்க பாருங்கள். ஜெயித்தால் மட்டுமே இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்கும். அடுத்த ராசியை பார்த்துடலாம். அடுத்து வந்து அருள் செல்வம் 11/10/1992. ஏம்மா அரசி அம்மா, நீங்கள் தேதி டைம் போட்டிங்களா? ஓகே, அது போட்டுருங்க. டைம் போடுங்கம்மா. டைம் வந்து டைம் தெரியலன்னா பண்ண முடியாதும்மா. தனியாக கூட என்னோடய இது அதாவது நம்பர் எடுத்துக்கோங்க. தனியாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் வேணால் நம்ம அப்புறம் நீங்கள் என்ன நடந்த சம்பவம்லாம் சொன்னால் தான் உங்களால் டைம் என்னால் எடுக்க முடியுமே. இல்லைன்னா எடுக்க முடியாது. ஈவினிங்காக காலையிலையா என்ன ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஜாதகம் இருந்ததுன்னா அதை அனுப்புங்க. அதை வேணால் பார்த்துக்கிட்டு ரெடி பண்ணலாம். சரிங்களா? ஜாதகம் இல்லைன்னா பார்க்க முடியாதும்மா. அனுஷம் அது வெறும் இது ராசியை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதும்மா. ஆனால் ராசி இவ்வளோ நாளாக கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சு. இனிமேல் கொஞ்சம் சரியாக இருக்கும். அதாவது இவ்வளோ கொஞ்ச நாளாகவே ஒரு 3 மாதமாகவே விருச்சிக ராசி சரியில்லாத அமைப்பில் இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். நான் இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு. புதனுடைய வீடு அவருக்கு பிடிக்காத வீடு. சரிங்களா? அதனால் அங்கே இருந்தாங்களே. இப்போ இனிமேல் பட்டு அவர் வந்து நல்ல இடத்துல இப்போ வந்துட்டார். அதனால் நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பீங்க. சரிங்களா? கவலைப்படாதீங்க. எழில் அரசியமாக கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. இதுவும் விருச்சிக லக்கணம், மிதுன ராசி. ஐயா, மிதுன ராசிக்கு ஒன்று 26 நாட்கள் சூப்பராக இருக்க போகுது. எனக்கு எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஜாதக பலன் இந்த மாத பலன் போடும்போது தாங்க எனக்கும் தெரியுமே. அந்த கிரகத்தை பற்றி பார்க்கும்போது எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா நான் மைண்ட் செட்டில் அது இருக்காது. அப்பப்போ என்னென்ன பார்க்குறோமோ அதுதான் ஓடிட்டுருக்கோம். அந்த வகையில் இண்டு ஹாய் சார், வணக்கம். இருங்க, இதை பார்த்துட்டு உங்கள் லைனில் வந்துடலாம். குரு தசை சுக்கிர புத்தி போயிட்டுருக்குங்க. குரு தசை சுக்கிர புத்தி. குரு தசை யோக தசைங்க. உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து தசை நடத்துகிறாரு. லக்னாதிபதியை பார்க்குறாரு. லக்னாதிபதி எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாரு? 8. குரு வந்து 26 டிகிரி. ஸோ ரொம்ப தள்ளி தான் பார்க்குறாரு. இதுதான் லக்னாதிபதி பார்வை இருக்குது. 6 டிகிரியில் இவங்க இருக்காங்க. ராகு கூட கேது கூட இருக்குது. குரு வந்து வக்கரகதியாக இருக்கார். ஸோ அதனால கொஞ்சம் சுமாரான பலங்க. ஆனால் இந்த குரு யோகமான குரு தாங்க. உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய குரு தசை ஃபுல்லாக யோகம்தான். சுக்கிரன் வந்து நீச சுக்கிரன். உங்களுக்கு ராசிக்கு 7 கூடியவர் நீசம். லாபத்தில் நீசமானாலும் பிரச்சனை, பரிவர்த்தனை ஆகிட்டாங்க. ஸோ அது நீசத்துக்கு நிவர்த்தி ஆகிடுச்சு. அது சனியும் சுக்கிரனும் நீசம்தான். ஆனால் சனி பகவான் வக்கரகதி ஆனதுனால உச்ச பலன் அடைஞ்ச மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து நீசம்தான். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆனதுனால யோகமான அமைப்பு சார். இதெல்லாம் நல்ல யோகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரனும் சூரியனும் கேந்திரத்தில் இருக்காங்க. அது ஒரு வகையான யோகம். ஸோ 8ஆம் இடத்துல சந்திரன் மறைவு. சந்திரன் பாக்கியாதிபதி 9 கூடியவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அதை குரு பார்க்குறாரு. அது ஒரு வகையான யோகம். அதாவது ஒரு பலவீனம் திருப்பி பவர், பலவீனம் திருப்பி பவர், அப்படி தான் இருக்குது உங்கள் ஜாதகம். அதனால் பவர்ஃபுல்லான அமைப்பில் தான் இருக்குது. நீ கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த குரு தசை வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யுமே. மிதுன ராசிக்கு கடந்த காலங்கள் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருந்தது. கோச்சார பலன்கள் சரியில்லை. சரிங்களா? இப்போ வந்து கோச்சார பலன்கள் டாப்பில் வரப்போகுது. ஸோ அதுதான் வந்து மிதுன ராசிக்கு நான் இப்போ தான் போட்டேன், ராசி பலன் போட்டேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கலன்னா போய் பாருங்கள். இப்போ நான் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு யோகமான அமைப்பு தாங்க சார். சூப்பராக இருக்குது சார். கவலைப்படாதீங்க, கவலையே பட வேண்டாம். நல்ல யோகமான அமைப்பில் தான் இப்போ போய்கிட்டுருக்கு. இப்போ கோச்சார பலன்கள் ஒன்றும் டாப்பில் போகுது. நீங்கள் அதனால் வந்து எந்த ரூபத்துலேயும் எந்த இதுலேயும் நீங்கள் யோசிக்க வேணாம். நல்லா இருக்குது கோச்சார பலன்கள். அது கூட இன்னிலிருந்து தான் நல்லா இருக்கு இப்போ தான். சரிங்களா? ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. அடுத்து அருள் செல்வம் சார், சூப்பராக இருப்பீங்க. எழில் அரசி, நீங்கள் கொஞ்சம் டைம் மட்டும் பாருங்கள். இல்லைன்னா தனியாக என்னோடய நம்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் உங்களை போட்டு உங்களுடைய டைம் தேதி போடுங்க. இல்லைனா கூட ஃப்ரீயாக உட்காந்து ஒரு டைம் பார்த்துடலாம். இண்டு 30/5/1999. 30/5/1999.
30/5/1999. டைம் 6:35 PM. 18:35. 6:35 PM. உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம். சரிங்களா? விருச்சிக ராசி. என்ன கேள்வி? ஜாப் கிடைக்குமா? எப்போ மேரேஜி ஆகும்? எந்த ராசியில் மேரேஜ் பண்ணலாம் இருக்கும் சொல்லுங்கள் சார். ஓகே, மொத்தத்தையும் இங்கே கேட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. பாலவகரணம். இந்த பாலவகரணனாலே உங்களுக்கு வந்து ராகு பகவான் நல்ல பலத்தை கொடுப்பாரு, நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ராகு. சரிங்களா? ராகு கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒருக்க போங்க, இல்லை ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள். ஸோ இந்த 2 விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பௌர்ணமி யோகத்தில் பிறந்துருக்கீங்கம்மா. அப்புறம் என்ன, ராஜயோகம். லக்னாதிபதி உங்களுக்கு குரு பார்வையில் தான் இருக்கார், 12ஆம் இடத்துல மறைஞ்சி. ஸோ ஒரு பாதிப்புகள் இல்லை. 12ஆம் இடத்துல மறையுது யோகம் தான். விருச்சிக லக்கணத்துக்கு லக்னாதிபதி மறையுது யோகம், குரு பார்வையில் இருக்காங்க. 5 குடியர் குரு தான் கொஞ்சம் கெட்டு போயிட்டார், ஒரு சேர இவர் கூட சேர்ந்ததுனால. சரிங்களா? ஒரு சேர வந்து உங்களுக்கு சனி கூடையும் செவ்வாய் கூடையும் சேர்ந்ததுனால குரு தான் கெட்டு போயிட்டார். 0 டிகிரியில் குரு இருக்கார், லக்னாதிபதி 0 டிகிரியில் இருக்காங்க, சனி 17 டிகிரி. அப்பாடா, நல்ல யோக ஜாதகமாக. லக்னாதிபதி பலமாக இருக்கார். அதாவது குரு பார்வையில் 0 டிகிரியில் தான் இருக்காங்களே 2 பேருமே. இந்த பாருங்கள், 0 டிகிரியில் குருவும் 0 டிகிரியில் செவ்வாயும் இருக்காங்க. ஸோ லக்னாதிபதி ரொம்ப பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்காங்க. சனி 17 டிகிரி தள்ளி தான் இருக்குது, அதனால் பாதிப்புகள் கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? லக்கணம் 5 டிகிரி, நல்ல பலமான நபர் தான். 7 கோடி திசை போகுது, நல்ல யோக திசை தான். 7 கோடி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருந்து தான் பண்ணுறாரு. இந்த 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. பார்த்துடலாம் இருங்க. 25 இப்போ தான் சுய புத்தி போயிட்டுருக்கு. 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. ராசி லக்கணத்துக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. 8ஆம் இடம் வந்து முழு பரிவர்த்தனை ஆகிட்டாங்க. யோகமா அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலமாக அது. அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டத்து மூலியமாக உங்களுக்கு கணவர் அமைவாருமா, நல்ல கணவராக அமைவார். நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் கணவர் அமைப்பார். சந்திர அதியோக வேறு சுக்கரனு கிடைக்குது. இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு வெளிநாட்டு வரைக்கும் உங்களுக்கு கூட்டிகிட்டு போவார். ஏன்னா வெளிநாட்டு காரகன்னு இந்த சுக்கரன் தான், உங்களை 12ஆம் இட அதிபதி. சரிங்களா? 12ஆம் இட குரு பார்க்குறாரு. வெளிநாட்டு மாப்பிள்ளை எதுவும் தேடுறீங்களா பாருங்கள். வெளிநாட்டு மாப்பிள்ளை தேடினீங்கன்னா கூட வெளிநாட்டிலேருந்து மாப்பிள்ளை கிடைப்பார். சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குமா. நல்ல இடத்துல வேலை கிடைக்குமா. வேலைக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இருக்காது. நீங்கள் வந்து பௌர்ணமி யோகத்தில் தான் பிறந்திருக்கீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அப்போ முழு நிலவு பௌர்ணமி. சரிங்களா? யோகமான அமைப்புமா, ரொம்ப ரொம்ப யோக அமைப்பு. அபாரமான நன்மையான ஜாதகமாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்குமா. லக்னாதிபதி பலமாக இருக்கார். 3ஆம் இடத்துல ராகு அச்சு, அதாவது ராகு கேதுகளும் 3 9ஆம் இடத்துல இருக்குது. கடக ராகு சூப்பராக நல்லது பண்ணுவார். 3ஆம் இடத்து கேது அதை விட சூப்பராக நன்மையை செய்வார். ஸோ அனைத்து கிரகங்களும் ஒரு மனிதனுக்கு உச்சமானால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குமா. அதாவது 3க்கும் 4 கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா குரு கூட இணைவில் தான் இருக்கார். ஸோ அதுவும் நல்ல அமைப்பு தான். 6ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி இருக்கிறது ஒரு நல்லது தான், பிரச்சனை இல்லை. எதிரி கிரகம் தான் அது, அதாவது பாவ கிரகம், அது அங்கே இருக்குது, மறையிறது நல்ல விஷயம். ஸோ யோகமான அமைப்பு, நல்லா இருப்பீங்க. கல்யாணம் மேரேஜெலாம் உடனே நடந்துடுமா, எதுவுமே டிலே ஆகாது. மேரேஜ் நடக்கிறதும் சரி, குழந்தை பிறதும் சரி. சனி ராகு ஒன்றா இருக்காங்க, சனியும் குருவும் ஒன்றா இருக்காங்க, அதனால் குழந்தை பிறகு லேட்டாகும்லாம் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. குழந்தை பிறந்துடும். ஏன்னா ரொம்ப டிகிரி வயசு ரொம்ப தள்ளி இருக்காங்க. அவர் வந்து இந்த 5ஆம் இடத்தோடையும் தொடர்பு கொள்கிறார். இங்கே சந்தியில் தான் இருக்கார். 5ஆம் இடத்துக்கும் 6க்கும் இணைவில் தான் இருக்கார். அதனால் எந்த வகையிலையும் கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து கவலைப்பட்டு ஐயோ நமக்கு வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். அடுத்து கோபிநாத் விஎம்எஸ். கேள்வி மட்டும் தப்பாக நினைக்காதீங்க, கேளுங்க சார். என்ன கேட்குறீங்க கேளுங்க. திருப்பத்தூர் கடன் எப்பொழுது தீரும்? கடன் கழுத்தை நெரிக்கிறது. பரவாயில்ல சார். கடன் படாத நபரே கிடையாது சார் இந்த பூமியில். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே கடன் பட்டவங்க. பிறந்துட்டாலே கடன் தான் வாழ்க்கையில். ஏன்னா நம்ம பிறக்கும்போது அம்மாவுக்கு கடன் பட்டிருக்கோம். அப்பா அம்மாவுக்கு நம்மளுடைய உழைப்பை வந்து அவங்களுக்காக செலுத்தணும். வளரும்போது ஒரு நண்பருக்காக நிறைய கடன் படுவோம், நண்பர்களுக்காக நன்மைகளை செய்யணும்.
அதுக்கடுத்து மனைவிக்கு கடன் படுதோம், மனைவிக்கு நன்மை செய்யணும். அதுக்கடுத்து குழந்தைங்களுக்காக கடன் படுதோம், குழந்தைக்கு நன்மை செய்துக்காக. அதனால் பிறந்ததுன்னே நம்ம கடன்காரன் தான், கவலைப்படாதீங்க. இரவு 19:53 19:53 நைட்டு இரவு 7:53 பிறந்துருக்கீங்க. கடக ராசி, மேச லக்கணம், அதுதான் கடன் ஆகிருக்குது. கவலைப்படாதீங்க. இப்போ தான் கொஞ்சம் எரிச்சலான மனநிலைமை இருப்பீங்க. அதுக்கு காரணம் உள்ள உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்குது. அது கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணும். எல்லார் மேலேயும் கோவப்படுவீங்க. கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லக்கணத்தில் கேது இருக்கார். உங்களுக்கு செவ்வாய் லக்னாதிபதி பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் கூட இணைவில் இருக்கார். உச்ச புதன், அதாவது என்னென்னா எதிரி கிரகம் உச்சமாயிடுச்சுங்க உங்கள் ஜாதகத்தில். ஸோ அதுதான் பிரச்சனையே. உச்சமாயிருக்காரு. சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசை உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துரும். ஏன்னா நீச பங்க ராஜயோகத்தை அடைகிறார். எப்படி எவ்வளோ டிகிரியில் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். சுக்கிரன் குரு, அதாவது 27 மாதம் ஆயிருக்கு. சுக்கிரன் குரு 2 பேரும் சண்டை போடுவாங்க. குரு 7 டிகிரியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கார். அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். சுக்கிரன் 28 டிகிரி கடைசி போயிட்டார். புதன் 8 டிகிரி. நீச்சப்பங்க ராஜயோகம்லாம் இல்லை. ஓரளவு 8ஆம் இடத்துக்கிட்ட, அதாவது 7ஆம் இடத்துக்கிட்ட நெருங்கி வந்துட்டார். செவ்வாய் 23 டிகிரி. செவ்வாய் உங்கள் ராசிநாதர் பலமாக இருக்காருங்க. அதாவது லக்னாதிபதி பலமாக இருக்கார், சரிங்களா? சூரியன் 3 டிகிரி. ஓகே ஐயா, உங்கள் எதிரி கிரகம் புதன் வலுவாக இருக்கார் உங்கள் ஜாதகத்தில். நீங்கள் ஒன்றும் இல்லை, பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், சரிங்களா? பெருமாளுக்கு கோயிலில் போயிட்டு புதன்கிழமைக்கு அவருடைய பொருள் தயிர் சாதம் இல்லை புளி சாதம், ரெண்டில் ஏதாவது ஒரு பொருள் தானம் பண்ணுங்கள். கடன் தீரும். அது மூலியமாக கடன் வெளியில் போகும் உங்களை விட்டு, சரிங்களா? பவகரணத்தில் பிறந்திருக்கீங்க. பவகரணம்னாலே உங்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா இது நரசிங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள், நரசிம்ம பெருமாளை. ஸோ அவர் கடன் பிரச்சனை தீர்த்து வைப்பார். ஸோ 2 பேரும் தீர்க்க ரெடி ஆகிட்டாங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, சரிங்களா? முருகர், அப்புறம் இப்போ லட்சுமி தாயார், சரி இது பார்வதி அம்மன், சிவன் பார்வதி இருக்காங்களா, அவங்கள பிடிச்சிக்கோங்க, சரிங்களா? இந்த கடன் அனைத்தும் தீர்ந்துடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் புதன்கிழமைக்கு தயிர் சாதம் இல்லைன்னா புளி சாதம் கொடுக்குறீங்களே, இது கொடுக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சாப்பிடாதீங்க, சரிங்களா? நீங்கள் கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு கொடுத்துட்டு வாங்க, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைக்கு முருகருக்கு கேசரி, எல்லோ கலர் கேசரி கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு முருகரும் சப்போர்ட் பண்ணுவார். குரு பகவான் வக்கரகதியாகி 2ஆம் இடத்துல இருக்கார். தனக்காரன், உங்களுக்கு பணத்தை கொடுக்குற பாக்கியாதிபதி. அவருக்கு வேலைக்கிழமைக்கு நீங்கள் கொண்டக்கடலை கண்டி கொண்டு போய் கொடுங்க. இல்லைன்னா ஸ்வீட்டே, எல்லோ கலர் ஸ்வீட்டு செஞ்சு கொடுங்க, சரிங்களா? நீங்கள் குரு பகவானுக்கு நீங்கள் எல்லோ கலர் செஞ்சீங்கன்னா முருகருக்கு ரெட் கலரில் செய்யுங்க, சரிங்களா? அதை செஞ்சு நல்லா தளன்னு செஞ்சு கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு யோகத்தை பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடகராசிக்கு இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. இதை பண்ணிங்க கொஞ்சம் ஸ்பீடான வளர்ச்சி கிடைக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த புதன்கிற கிரகம் யாரை குறிக்குன்னா குழந்தைங்களை குறிக்கும். இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பென்சிலு பேனா இதெல்லாம் ஒரு 3 வாரத்துக்கு ஏதாவது ஒன்று ஒரு 10 ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் ஒரு 13 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுவும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கும். அந்த குழந்தைங்களை எழுத அந்த பென்சிலு பேனா இதெல்லாம் கரைய உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. யோகமான ஜாதகம் தான். ஏன்னா லக்னத்தில் கேது இருக்குது, லக்னாதிபதி இருக்கிற மாதிரி அமைப்பு, சரிங்களா? லக்னாதிபதி சுக்கிரன் கூட இணைவில் இருக்காங்க, பலமாக இருக்காங்க, குரு பார்வையில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு லக்னாதிபதி நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. அந்த பிரச்சனையை வெளியில் வந்துடுவீங்க. பிரச்சனைக்குள்ளேயே ட்ராவல் ஆக மாட்டீங்க, சரிங்களா? சூரியன் வேறு வலுவாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில். அதுவும் யோகம்தான். ஏன்னா சூரியன் இந்த குரு பார்க்குறாரு. இப்படி அனைத்து கிரகங்களும் நல்லா இருக்கனால உங்களுக்கு யோகமான அமைப்பு. 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு புதன் உச்சமானது தான் உங்கள் பிரச்சனையே. அதுவும் வக்கரகதியாக இருக்கார். அதனால தான் ஒரு சின்ன இது. மற்றபடி ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. கோபிநாத், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதா ஐயா? ஒரு மெசேஜ் போடுங்க. நிறைய பேர் அப்படியே லைனாக போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, கொஞ்சம் கேப் விட்டால் தானே அவங்களும் பதில் போட முடியும். சரி, ஓகே. நான் அடுத்த ராசிக்கு அடுத்த ஜாதகம் பார்த்து போகிறேன். வாசன் ஐயா, வாசன் கம்முன்னு இருங்க. உங்களுக்கு பூவ வாசன்
உங்களுக்கு தான் போட போகிறேன். ஐஏஎஸ் கிடைக்குமா? நீங்கள் எவ்வளோ தூரம் அடிக்கிற அடியை பார்த்தா மேச ராசியா, மேச லக்கணமா? இவ்வளோ ஸ்பீடாக அடித்து தள்ளிக்கிட்டு இருக்கீங்களே. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலே மேசம்தான் வரும். ஏழு ஐயா புவர்ஸ், நீங்கள் மெசேஜ் போட விட்டுட்டு நான் சொல்கிற கொஞ்சம் கேளுங்க. நான் உங்கள் ஜாதகம் தான் வருது, சரிங்களா? 7/3/2007, டைம் வந்து 1:30, அதிகாலை 1:30, 1:05 சரி 1:05, அதிகாலை 1:05 AM. ஆட்டூர் சேலம், தமிழ்நாடு. கேன் ஐ பாஸ் இன் நெட் எக்ஸாம் ஹவுண்ட் ஆஃப் MBBS IAS ட்ரான்ஸ்லேஷன் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் கேட்குறீங்க. பார்த்துடலாம். என்னவா ஆக போகிறீங்கன்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஐஏஎஸ்ஸா, டாக்டரா? என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 2007. இப்போ வந்து வயசு வந்து 25ன்னா 18 வயசாகுது. இப்போ தான் +2 முடிச்சிருக்கீங்க. அதான் ஐயா. ஓகே. பத்திரை கட்டணம் முருகர். அதுதான் முருகர் எங்கேயாச்சும் வந்த பாருங்களேன். விருச்சிக லக்கணம் முருகர். உங்களுக்கு லக்னாதிபதியும் முருகர், இவரும் முருகர், கர்ணநாதரும் முருகர். பாருங்கள், ஸ்பீடாக அடித்து தள்ளிட்டு இருக்கீங்க. அதுதான், சரிங்களா? ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுக்கெலாம் வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா சிம்ம ராகு கூட சேர்ந்துருக்காரு. பௌர்ணமியை பக்கத்தில் தான் பிறந்துருக்கீங்க. யோகம் தான் அது. அதிகப்படியாக வலுவாக இருக்குது சுக்கிரன் தான் உங்கள் ஜாதகத்தில். சுக்கிரன் வந்து 22 டிகிரி, குரு வந்து 24 டிகிரி. ஸோ சுக்கிரனை குரு பார்க்குறாரு, சந்திரன்னு பார்க்குறாங்க. தம்பி, நீங்கள் கமர்ஷியலாக இருப்பீங்களே, ஆள் சும்மா தக தக தகன்னு ஜொலிப்பீங்களே ஆள். பயங்கரமான ஜொலிப்பு, நல்ல பாடி இடிமாக இருப்பீங்க. ஆள் ஜம்முன்னு. லக்னாதிபதி எங்கே இருக்கார்? 12 டிகிரி, திருவோணம், உச்சம் லக்னாதிபதி. அவர் சனி பார்த்தார். லக்னாதிபதி உச்சம் தான், நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பு. சனி பார்த்துட்டாரு. சனி பார்க்கக்கூடாது, அது ஒரு மைனஸு. ஆனால் வந்து பௌர்ணமி பக்கத்தில் பிறந்திருக்கீங்க, அதுவும் யோகம். 22 டிகிரி 21 டிகிரி. ஓகே, பௌர்ணமி பக்கத்தில் பெரும் பொருளாதார ரீதியாக நல்லா வளர்ச்சி அடைவீங்க. உங்கள் ஜாதகம் அன்னபூரணி. ஆமாங்க, அப்படியே இருங்க, லைவில் இருங்க, நான் ஓரளவு பாட்டே வந்துடுறேன். தம்பி, என்ன ஜாப்லாம் போட்டிருந்தீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அட்டோர் செல்லம், தமிழ்நாடு. கேன் ஐ பாஸ் நீட்டு எக்ஸாம் தம்பி, நீட்டு எழுத மாட்டீங்க, சரிங்களா? நீட்டுக்கு போக படிக்காதீங்க. MBBS படிக்காதீங்க. ஐஏஎஸ்க்கு படிக்காதீங்க. ஐஏஎஸும் வர மாட்டீங்க. ஏன்னா ஐஏஎஸ்க்கு உண்டான அமைப்புகள் வந்து 21 டிகிரியில் வந்து இவர் இருக்கார். குரு பார்வை யாருமே கிடைக்கல. அவர் கூட வந்து புதன் இருக்கார். ராகு கூட சேர்ந்துட்டார், இந்த சூரிய பகவான், பாருங்களா? அதனால தான் ஐஏஎஸ்க்கு உண்டான அமைப்புகள். ஆனால் வந்து சூரியனுடைய பார்வை 10ஆம் இடத்துல விழுது, அது நல்ல அமைப்பு. ஆனால் வந்து ஐஏஎஸ்க்கு உண்டான அமைப்புகள் எங்கேயுமே சூரியன் வந்து சுகராக ஆகலை, சரிங்களா? அதே நேரத்தில் எங்கேயும் பரிவர்த்தனை யோகம் இல்லை. உங்கள் ராசிநாதர் பலமாக, அதாவது லக்னநாதர் பலமாக இருக்கார், நல்லா பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்கார், சரிங்களா? ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒன்று சூரியன் இருக்கணும், இல்லைனா லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கணும். ஸோ அதில் ரெண்டுமே இல்லை. அதனால் நீங்கள் அதுவும் இல்லை. ஆனால் ஆள் அழகாக இருப்பீங்க. நீங்கள் வேறு வழியில் பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க, சரிங்களா? சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். அதாவது அந்த படிப்பு படிங்க. சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் என்ன அப்படின்னு பாருங்கள். கலை நயமான தொழில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். டான்ஸு, சினிமா, இந்த மாதிரியான விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக பெரும் பணக்காரன் ஆவீங்க, பெரும் பணக்காரன், சரிங்களா? நல்லா படிங்க. படித்து முடித்தோடனே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி IPSஓ IASஓ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேணால் பண்ணுவீங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு புதன் வலுவாக இருக்கார். சுக்கிரன், ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு கணித மேன்மை உள்ள அமைப்பில் வந்து சந்திர அதியோகத்தில் இருக்கார் புதன். அதனால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதன் 1 டிகிரியில் தான் இருக்குது. சரிங்க தம்பி, நல்லா படித்து வருவீங்க, ஆளாவீங்க. சுக்கிரன் சம்மந்தப்பட்ட அமைப்பில் நீங்கள் பெரிய ஆளாவீங்க, சரிங்களா? ஸோ அதை மட்டும் பாருங்கள், நல்லா இருப்பீங்க. சிறு வயசில் இந்த மாதிரி ஒரு ஞானம்னா அந்த புதன் வலுவாக இருக்கனால தான். இல்லைன்னா இந்த லெவலுக்கு உங்களுடைய ஞானம் வராது. அதுதான் உண்மை. இந்த லெவலுக்கு ஒரு விஷயத்துக்குள்ளே நுழைஞ்சி வரீங்கன்னா புதன் வலுவாக இருக்குது. பூ வசந்தன்
நல்லா இருப்பீங்க தம்பி, அருமையாக இருப்பீங்க. நல்ல யோக ஜாதகம் உங்கள் ஜாதகம். இப்போ பெரும் பணக்காரர் நீங்கள், வேலைலாம் செய்ய மாட்டீங்க, பெரும் பொருளாதாரத்தை சம்பாரிச்சிடுவீங்க. ஏங்க வேலை செய்கிறது முக்கியமாக பணம் சம்பாதிக்க முக்கியம்னா பணம் சம்பாதிக்க தான் முக்கியங்க. வேலை செஞ்சு தான் பெரிய ஆள் ஆகணுமா என்ன? பணம் சம்பாதிச்சா போதாதா சொல்லுங்கள்? அந்த மாதிரி. அடுத்து தம்பி இதெல்லாம் கேட்குறீங்களா இல்லையானே தெரியலையே. அதுக்கு முன்னாடி அவ்வளோ வாட்டி போட்டீங்க, இப்போ எஸ் சார் ஓகே சாருங்க கூட வரலையே. ஹரிஹர செல்வன் ஆயுள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? 7/11/1987 7/11/1987 9:30க்கு பின்னாடியா? காலையிலே ஈவினிங்கா சார்? ஹரிகரன் சார் காலையில் ஈவினிங்கா? ஐயா எதிர்காலம் ஆயில் எப்படி இருக்கும்? ஆமாம் சார் 9:30 PM. ஓகே கடலூர் 21/9:30. இருங்க பார்த்துடலாம். வருமா ஐயா? மாறினா பிரச்சனை வருமா ஐயா? ஓகே, வேலை மாற போகிறீங்களா? ரிஷப ராசி மிதுன லக்கணம். ஐயா இப்போதைக்கு மாறினீங்களா? உங்களுக்கு இப்போ நல்ல காலம், வேலை மாறினீங்கன்னா தான் எதிர்காலம் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். நீங்களும் பௌர்ணமி பக்கத்தில் பெரும் பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு தான். உங்களுக்கும் வந்து சந்திரன் அதிகம் இருக்குது லக்னாதிபதிக்கு. குரு தசை போயிட்டுருக்கு. குரு தசை புதன் புத்தி, புதன் நல்லா இருக்கார். வேலை மாற்றுறதுக்கு ரெடி பண்ணுங்கள், வேலையை மாற்றிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா இருப்பீங்க. ரொம்ப யோகமான அமைப்பு தான். இந்த சுக்கிரனும் சனியும் ஒன்றா இருக்க நினச்சி பயப்படாதீங்க. அவங்க வந்து ரொம்ப தள்ளி தான் இருக்காங்க. அதேமாதிரி சந்திரன் அதியோகம் சுக்கிரன் கிடைக்கிறதுனால சுக்கிரன் திருப்பி மீண்டு வந்துடுவார், கவலைப்படாதீங்க. 6ஆம் இடத்துல இருக்க சுக்கிரனுக்கு வந்து சந்திர அதியோகம் கிடைக்குது, அது யோகம். 5ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்குது, சிறப்பு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் கேந்திரத்தில், குரு பார்க்குறாரு அவரை, அது ஒரு வகையில் யோகம். ரிஷப ராசிக்கு இப்போ அபார நன்மைகள் இருக்குது, சரிங்களா? ஸோ நடக்கக்கூடிய திசையும் வந்து குரு தசை தான். 10ஆம் இடத்துல வந்து குரு தசை நடத்துகிறாரு. அவருக்கு வந்து செவ்வாய் பார்வை கிடைக்குது, 6 ஒரு பார்வை கிடைச்சாலும் பரவாயில்ல, அவர் வந்து வக்கரகதியாக இருந்தால் பண்ணுறாரு, சரிங்களா? அந்த குரு தசை உங்களுக்கு ஒரு வகையில் நன்மையை செய்யும். ஏன்னா வக்கரமாயிட்டார், 28 டிகிரியில் தள்ளி இருக்கார். ஸோ ராகுவும் குரு இணையில, அதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். ஸோ குரு தசை உங்களுக்கு யோகத்தை தான் செய்யுங்க, கெடுப்பலனை செய்யாது. ஆனால் நல்லா இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்போ உடனே வேலையை மாற்றிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பில் தான் போயிட்டுருக்கு, சரிங்களா? நான் லைனாக தாங்க பார்ப்பேனே, எல்லோரும் பலன் அடையணும்னு நினைப்பேன், சரிங்களா? அதனால் ஒவ்வொரு ஆளாக தான் பார்த்துட்டு வரேன். நீங்கள் வந்து எத்தனை வாட்டி போட்டாலும் நான் ஒரு ஆளாக தான் பார்த்துட்டு வர முடியும். லைனில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பார்த்துருவேன், கவலைப்படாதீங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பார்த்துட்றேன். ஆமாம், நீங்கள் உங்களுக்கு எதுவும் பரிகாரம் எதுவும் சொல்லலை, இருங்க ஒரே செகண்ட் பார்த்துடலாம். ஹரிகரன் சார், நீங்கள் உங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா கரசை பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு ஒரு போயிட்டு வாங்க, விநாயகர் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஹரிஹர செல்வன், நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதேமாதிரி லக்னாதிபதி ராசிநாதரும் 2 பேரும் வந்து பெருமாளை குறிக்கிறாங்க. ஸோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு லட்சுமி தாயாரையும் பெருமாளையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு கூடுதல் நன்மையாக இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வளர்ச்சியான காலம்தான். இப்போ இந்த தசை முடிஞ்சுன்னா அடுத்து சுக்கர தசை ஸ்டார்ட் ஆகினா சனி தசை ஸ்டார்ட் ஆகினா இதை விட நல்லா இருப்பீங்க, சரிங்களா? சூப்பரான அமைப்பு. நமக்கு நல்ல தசை போகணுங்க வாழ்க்கையில், நல்ல தசா புத்திகள் போச்சுன்னா தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாகும். 3/9/2003 3/9/2003 3/9/2003 3/9/2003 6:09 PM.
எல்லாம் மொட்டையாக போட்டிருந்தீங்க. 6 9 6 9. புதன்கிழமை பிறந்திருக்கீங்க. விருச்சிக ராசி, கும்ப லக்னம். யார்? கவிதா அம்மா. கவிதா அம்மா, உங்கள் புதுவையிலேருந்து எதிர்காலம் எப்படி இருக்கும்? புதுவையிலேருந்து இது போட்டிருக்கீங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும்? பத்திரிகைக்காரனம். திருச்செந்தூர் முருகரை போய் ஒருக்க பாருங்கள், அது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதேமாதிரி முருகரும், லோக்கல் முருகரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா வந்து ராசி விருச்சிக ராசிங்கிறனால. அப்புறம் சூப்பராக இருப்பீங்கம்மா. உங்களுக்கு எப்படின்னா, சந்திர கேந்திரத்தில் சூரியன் இருக்கார். சூரியனும் சந்திரனும் கேந்திரத்தில் இருக்காங்க. இந்த 7ஆம் இடத்துல வந்து குரு, சூரியன், சுக்கிரன். 7ஆம் இடத்துல வந்து அதாவது சூரியன் அதிகப்படியான வலுவாக இருக்கார். இந்த சூரியன் வந்து உங்களுக்கு வந்து லக்கணத்தை பார்க்குறாரு. இந்த குரு லக்கணத்தை பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. மிருது மங்கள யோகம், குரு மங்கள யோகம், இத்தனை யோகங்கள் இருக்குதுங்க உங்களுக்கு. புதன் வேறு உச்சம். உங்களுக்கு ராசிக்கு 5க்கும் 8 கூடியவர் உச்சம். இந்த உச்சனுடைய வீட்டில் லக்னாதிபதி இருக்காரு. இது யோகம். சரிங்களா? வக்கரகதியாக இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. இது யோகமான அமைப்பு. சரிங்களா? நல்லா இருப்பீங்கம்மா. 2003 பிறந்திருக்கீங்கன்னா இப்போ நான் 22 வயசு. எதிர்காலம்லாம் கவலைப்படாதீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்ல கணவர் அமைவாங்க. அதாவது நீங்கள் லேடியாக இருந்தால் கணவர், ஜென்ஸாக இருந்தால் மனைவி அமைவாங்க. சரிங்களா? கவிதா ரொம்ப நல்ல ஜாதகம் தான். தசாபுத்திகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற நமக்கு. கேது தசை நடக்குது. கேது தசை முடிஞ்சுன்னு 2027 சுக்கர தசை. சரிங்களா? 20 வருஷம் ராஜயோக தசை தான். குரு வந்து உங்களுக்கு இப்போ கேது தசை குரு புத்தி போயிட்டுருக்கு. அடுத்து வந்து 20 வருஷம் ராஜயோக தசை. 16 + வந்து 7 21. ஸோ உங்களுக்கு வந்து 21 டிகிரியில் தான் இருக்கார். சுக்கிர பகவான் வந்து 21 டிகிரியில் தான் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. அப்போ தான் புதன் வந்து உள்ளே போயிருக்காரு, உச்சமாக இருக்கார். அதனால் யோகமான அமைப்பு தான். 27 டிகிரியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த புதனை சுபத்துவப்படுத்துகிறாரு. அதாவது சுக்கிரனும் புதனும் 21. ஆமாம், ஓரளவு 10 டிகிரிகள் இணைவில் தான் இருக்காங்களே. 8ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி அதே இடத்துல உச்சத்துக்கு நிகரான அமைப்பில் இருக்காது. அது யோகம். சரிங்களா? அதிர்ஷ்டம் மூலிமா நல்லா இருப்பீங்கம்மா. நல்ல யோகமான ஜாதகம் தான். வரக்கூடிய 20 வருஷம் சுக்கிர தசை யோகத்தை செய்யும். அடுத்து கவிதாம்மா. அடுத்து யார்? நிறைய போட்டிங்களா? பூவசந்தான் நிறைய போட்டிங்க. பூவசந்தான் நான் தள்ளுறதுக்குள்ளே நமக்கு தள்ளிடும் முழுக்க. எனக்கு என்னுடைய தம்பி ஜாதகம். கோதாண்ட குருஜி பதில் தருங்கள். ஆமாம், உங்கள் தம்பி ஜாதகம் சார். உங்கள் தம்பி ஜாதகத்துக்கு அந்த கடனுக்கு அந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? நான் பார்த்துட்டேன். பாலாஜி கே. ஹாய் சார். 14/10/1999. பாலாஜி கே. 14/10/1994. பாலாஜி கே. 14/10/1994. 14/10/1994. சரி, 99. சாரி. ஜாப் எப்போ கிடைக்கும்? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கவர்மெண்ட் ஜாப் 40 வருஷம் போய் அங்கே போய் அடைச்சி போட போகிறாங்க உங்களை. அந்த மாதிரி கேட்குறீங்க. பரவாயில்ல, விடுங்க. எல்லாமே நன்மைக்கு. இந்த பூமியில் வந்துட்டோம், ஏதாவது ஒரு வகையில் ஜெயிச்சிடணும், அவ்வளோதான். கவர்மெண்ட் வேலை கிடச்சின்னா வருஷம் ஃபுல்லாக ஒரு 30 வருஷம் அப்படியே ஓடி போயிடும் கவர்மெண்ட்லேயே. ஜென்ம நட்சத்திரம் கேட்டை. ராசி விருச்சிக ராசி, மகர லக்கணம். வேலைக்கிழமை பிறந்திருக்கீங்க. பவம். நம்ம நரசிங்க பெருமாள் அவரை பிடிங்க, கெட்டியாக சப்போர்ட் பண்ணுவார். லக்னாதிபதி பலமாக இருக்காருங்க. எங்கன்னா நீசமாகி வக்கரமாக இருக்கார். நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்கார். குரு கூட இணைவில். ஸோ அதுதான் பெரிய பலமே. குரு கூட எவ்வளோ டிகிரியில் இணைகிறாரு? 7 சனி. ஓகே, 13-14 டிகிரியில் இணைவில் இருக்குது. லக்னாதிபதி நீசம், ஆனால் வக்கரம், உச்ச பலனோடு இருக்காங்க. அடுத்து லக்கணத்தில் கேது. ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம். இது ஒரு நல்ல யோகங்க. 4ஆம் இடத்துல அதிபதி 4ஆம் இடத்தோட ஜாயின் பண்ணுறாரு. அதனால நீச பங்கம். உங்கள் ராசி லக்னாதிபதி நீசமாகி நீச பங்கத்தை அடைகிறாரு. சரிங்களா? அது ஒரு வகையான யோகம் தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தில் இருக்கிற சந்திரன் வந்து நீசம் தான், ஆனால் வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த சந்திரன் 7 கூடியவர் 5ஆம் இடத்தை பார்க்குறது யோகம்.
ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இவர் மட்டும் சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறையக்கூடாது. ஸோ அது வந்து முழு மறைவாயிட்டார். அதுவும் அந்த வீடு வேற பிடிக்காது. நடக்கிறது சுக்கிர தசை. ஓகே. சுக்கிர தசை சுமாரான பலனை தான் கொடுக்கும். என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க? பாலாஜிக்கு ஜாப்பு, கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 100% இருக்குது. 26 செவ்வாய் தசை, செவ்வாயுடைய அமைப்பு, சுக்கிர தசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் 12ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல தொடர்பு. வயசு என்ன உங்களுக்கு? 99, 26 வயசு. ஐயா, கவர்மெண்ட் ஜாப்பு கன்ஃபார்மாக கிடைக்குங்க. ஏன்னா வந்து சிம்மம் வீடு வலுவாக இருக்குது, நல்லா வலுத்து இருக்குது. சரிங்களா? சிம்மாதிபதி வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய வீட்டில் நட்பு வீட்டில் தான் இருக்கார். சரிங்களா? இந்த சிம்ம வீடு வந்து குரு பார்க்குறாரு. அவங்க ராசிநாதரும் நல்லா பலமாக தான் இருக்கார். அதாவது லக்னநாதரம். ராசிநாதரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் அவர் குருவுடைய வீட்டில் தான் இருக்குது, குரு பார்வையில் தான் இருக்கார். ஸோ புதனும் குரு பார்க்குறது, சுக்கிரனை குரு பார்க்குறது, செவ்வாய் பார்க்குது. இப்போ 8ஆம் இடத்துல மறைஞ்ச சுக்கிரனை குரு பார்த்து ஓரளவு நிவர்த்தி பண்ணுறாருங்க. அது ஓரளவு நன்மையான விஷயமே. குரு டிகிரி எவ்வளோ பார்க்குறான்னு அவங்களுக்கு 7 டிகிரியில் குரு வந்து 11 டிகிரியில் சுக்கிரன் பார்க்குறாரு. இது யோகமான அமைப்பு. சரிங்களா? அதேமாதிரி 4 டிகிரியில் வந்து செவ்வாய் இருக்கார். உங்களுக்கு 20 டிகிரியில் புதன் வந்து 18 டிகிரியில். ஸோ ஓகே, உங்கள் ஜாதகத்தில் அதிக வலுவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் தான். இந்த 2 பேரும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கு. அதுக்கடுத்து புதன் வலுவாக இருக்கார். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் ஜாப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலும் நீங்கள் தனியாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமான்னு பண்ணுவீங்க, முயற்சி எடுப்பீங்க. தொழில் ஏதாவது பண்ணலாமான்னு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்துக்கிட்டே முயற்சி எடுத்து சொந்த தொழிலும் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க மறைமுகமாக. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 10ஆம் இடத்து புதன் வந்து அதிக புத்திசாலித்தனம் கொடுத்து ஏதாவது ஷார்ட் ரூட்டில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாமான்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக ஆவீங்க. ஏன்னா வந்து லக்னாதிபதி குருவுடைய சேர்ந்து வெறும் பணக்காரன் மாதிரி இருக்காங்கள. அதனால் இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆனதுனால இந்த 12ஆம் இடம் மறைவு வழியில் இன்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வந்து இன்கம் மறைவான வழியில். ஸோ அதனால் மறைவான வழியில் பணத்தை ரெடி பண்ண பார்ப்பீங்க. அது யோகம்தான், கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. அது பண்ணுங்கள் பாலாஜி சார், பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் சொன்ன வழிமுறைகள், அதாவது வழிபாடு வந்து முருகர் வழிபாடு நல்லா பண்ணுங்கள். அப்புறம் வந்து சனிக்கிழமைக்கு பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி ஜாதகம் வந்து பலவீனம்லாம் கிடையாது, பவர்ஃபுல்லான அமைப்பு தான். இப்போ வரக்கூடிய கோச்சார பலனும் நல்லாயிருக்கு. சனி 5ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாரு. உங்களுக்கு வந்து குழந்தைங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு எங்கேயும் பாதிப்புலாம் இல்லை. 4ஆம் இடத்துல கேது ராகு வந்தால் கூட அந்த ராகு வந்து குரு பார்க்குறாரு. சரிங்களா? 8ஆம் இடத்துல வந்து குரு பார்க்குறாரு. வரக்கூடிய காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டத்து மூலிமா பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். சரிங்களா? நல்லா இருப்பீங்க. கூடுதல் நல்ல இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து யார்? பாலாஜி பார்த்தாச்சு, கவிதாமா பார்த்தாச்சு, புதுவை வாசன் பார்த்தாச்சு. அப்படியே ரேண்டமாக எடுக்கிறேங்க. சரி, ரேண்டமாக எடுக்கல, நான் வந்து லைனாக தான் எடுக்கிறேன். லைனாக தான் எடுத்து பலன் சொல்ல முடியும். சும்மா ஏன்னா எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க. இன்னும் நிறைய போட்டிச்சிருக்காங்க அந்த கவிதா பாலாஜி கே இது கே பாலாஜியா 14-10 இவர் தான் பார்த்தாச்சு. அடுத்து 14 பாலாஜி பார்த்தாச்சு. என்ன லைனாக வருது? புதுசாக போயிடலாமா ஒரு வேளை? ரொம்ப லைன் வருதே. கவிதா பாலாஜி வாசன் இவங்க தான் நிறைய வராங்க. ஆமாம், ரொம்ப நேரம் அவங்க தான் போட்டு இருக்காங்க, போட்டிருக்காங்க. அன்னபூர்ணியம்மா பார்த்துடலாம். அன்னபூர்ணியம்மாவுக்கு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நீங்களும் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. சாரிம்மா, வெயிட் பண்ண வச்சிட்டோம். அன்னபூர்ணியம்மா 2001 சின்ன குழந்தை தான். 13/6/2001 13/6/2001 12:55 13/6 சாரி ஐயோ அவங்க இதை போட்டு 13/6 பிஎம் 15:27 3:27 13/6/2001 3:27. திருமணம் எப்போது? கணவர் எப்படி அமைவார்? நல்ல கொஸ்டின்மா. இப்படி தான் நம்ம ஊர் பெண்களுக்கு
வரக்கூடிய கணவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்கள பற்றின கவலை. ஸோ கணவரை பற்றியும் குழந்தைங்கள பற்றி தான் பெரும் கவலை. ஆனால் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா பற்றின கவலைகள். ஸோ அதாவது பெண் குழந்தைகள் வந்து அதிர்ஷ்டசாலிகள். அதாவது பெண் குழந்தை பெற்றவங்க. பவகரணா இவர் நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கம்மா. நரசிம்ம பெருமாள் அவர் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். பயங்கரமான சப்போர்ட்டில் இருப்பீங்க. சனி தசை போயிட்டுருக்கு. சனி தசை சுக்கிர புத்தி. சனி தசை சுக்கிர புத்தி. சனி தசை யோக தசை. 8ஆம் இடத்துல மறைஞ்சி தசை நடத்துகிறாரு. செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. ஆவலியே பரிவர்த்தனை இல்லை. ஓகே, சுக்கிரன் வந்து லக்கணத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்குது, யோகம். சரிங்களா? அன்னபூர்ணியமாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது உங்கள் ஜாதகம். ஏன்னா வந்து தசை நடத்துகிற வந்து 3க்கும் 4 கூடியவர் ராசிநாதர் தசை நடத்துகிறாரு. 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, யோகம். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கார். நல்ல கணவர் அமையவாருமா. எவ்வளோ டிகிரியில் குரு, சனியும் பார்க்குறாரு, அதை விட்டுருங்க. ஆனால் குரு பார்வை இருக்குல்ல, அதனால் 28 டிகிரியில் குரு இருக்கார். இது இருக்கார் 29 டிகிரியில் குரு, 28 டிகிரியில் செவ்வாய். ஸோ முழுசாக செவ்வாயை பார்க்குறாரு, முழு பார்வையாக. சரிங்களா? நல்லா இருப்பீங்க. உங்கள் வார்த்தைகள், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் அந்த கண்ணீர் நூலும். யாரை பேசினா சரி தெளிவாக பேசுவீங்க, தெளிவாக இருப்பீங்க. அதேமாதிரி சூரியனும் பலமாக இருக்காங்க. நல்ல போர்ட்ஸான ஒரு லேடி, தைரியமான லேடியாக இருப்பீங்க. யாராக இருந்தால் பார்த்துக்கலாம்பா அப்படின்ட்டு. சந்திர கேந்திரத்தில் வேறு இருக்காங்க. நல்ல யோகமான தசை புத்திகள் நடக்குதுமா உங்களுக்கு. சரிங்களா? நல்ல யோகமாக தான் இருக்குது. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், மறைஞ்சிருக்காரு. சூரியன் மறைகிறது தப்பு இல்லை, ஆனால் கூட சனி இருக்கார். சனி கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்கார். ஆக்சுவலாக வந்து சூரியனும் குருவும் தான் ஒன்றா இருக்காங்க. சனி வந்து 12 டிகிரியில் தான் இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதேமாதிரி சுக்கிரன் வந்து உங்கள் லக்கணத்தை பார்க்குறது யோகம். லக்னாதிபதி லக்கணத்தை பார்க்குறது மிகப்பெரிய யோகம். அதுவும் 7ஆம் இடத்துல பார்க்குறது நல்ல கணவர் அமைவாங்க. பாக்கியாதிபதி பாக்கியத்தில் இருக்கார். பாக்கியாதிபதிக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? ராகுவால் 12 டிகிரி, புதன் ஓகே, பாதிப்புகள் இல்லாமல் அவரும் வந்து 11 டிகிரி தள்ளி தான் இருக்காங்க. அதாவது ராகு புதன் ஒன்றா இருந்தால் கூட 11 டிகிரி தள்ளி இருக்குது. இப்போ நடக்கூடிய சனி தசை யோக தசை தாம்மா, உங்களுக்கு பாதிப்பெலாம் செய்யாது. அதாவது சனி மறைஞ்சிருந்து யோகத்தை செய்யுது, நல்ல வலுவான அமைப்பு. சரிங்களா? மறைஞ்சிருந்தால் யோகத்தை செய்யுது. 4க்கும் 5 கூடியவர் யோகம். உங்கள் லக்கணத்துக்கு ராஜயோகர் தான் இப்போ தசை நடத்துகிறாரு. அதனால் கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. சனிக்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கூடுதல் நன்மையாக இருக்கும். அன்னபூர்ணியமாக இப்போ இருக்க விட பல மடங்கு நன்மையாக இருக்கும். சரிங்களா? சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைக்கு லட்சுமி தாயார் வழிபாடு, செவ்வாய்க்கிழமைக்கு முருகர் வழிபாடு. இந்த 3 விஷயத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. செவ்வாய், வெள்ளி, சனி. சரிங்களா? அடுத்து 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 வாசன் அன்னபூர்ணியம்மா, பாலாஜிக்கு. சரி ஓகே, லாஸ்ட்டில் வேணால் போயிடலாம். இல்லைன்னா லாஸ்ட்லேருந்து எடுத்துடலாம், ஏன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாங்க, நான் தேடுறதுக்குள்ளே இதுவாகிடும் உங்களுக்கு. சரி, கடைசிலேருந்து எடுத்துக்கிறேங்க. கடைசியாக யார் வரீங்களோ அவங்கள பார்த்து எடுத்துக்கலாம். வேண்டாமா? ட்ரிஃப்ட்டு என்னது? சரண் உங்கள் ஜாதகம் தான் வருது பாருங்கள். சரண், அதுக்கு சரணை பார்த்துட்டு அடுத்து பார்த்துடலாம் வேறு யாருக்குனாலும். சரண் உங்கள் ஜாதகம் தான். 26/2/2001 26/2/2001. சரண் லைவில் இருக்கீங்களா? 26/2001 9:05 PM. 26/2/2001 26/2/2001 PM. 21 21/5னா 9:05. மீன ராசி கன்னி லக்கணம். சரண் லைவில் இருக்கீங்களா தம்பி? என்ன கேட்டிருக்கீங்க? பெங்களூர்.
கல்யாணம் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்களா? பெங்களூரு சொல்லுங்கள். எஸ் சார் சொல்லுங்கள். ஓகே, கல்யாணம் எப்போ நடக்கும்? என்ன வயசு ஆகுது தம்பிக்கு? 21ன்னா உங்களுக்கு 2001னா 24 வயசு ஆகுது. வணிசை கரணம் இன்றைக்கி உங்களுடைய நாள். பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் தம்பி, நல்லா இருப்பீங்க, நல்லா வருவீங்க பிரதோஷ வழிபாடு பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில். வளர்பிறை தான் நல்லா இருக்குது. சுக்கரன் உச்சம் உங்கள் ஜாதகத்தில், அதுதான் பார்த்தேன். சுக்கரன் லக்கணத்தை பார்க்குறாருங்க, அதுதான் கல்யாணம் ஆசை வந்துருச்சு சிறு வயசுலேயே. சுக்கர் திசை வர போகுது தம்பி. நீங்கள் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க. நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணுவீங்க. சுக்கர தசை சந்திர புத்தி, கல்யாண ஆசை. இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும் அந்த மாதிரி அமைப்பு, லாபாதிபதி புத்தி. ஸோ கல்யாணம் பண்ணுங்கள், தப்பு இல்லை, எந்த வகையிலையும் பாதிப்புகள் இல்லை. ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு 21 டிகிரியில் இருக்கார், சந்திரனும் 21 டிகிரி, 2 பேரும் வளர்பிறை சந்திரன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லாயிருக்கும். சிம்ம ராசியை வேறு இவர் பார்க்குறாரு, அதாவது சிம்ம வீடை வேறு சூரியன் பார்க்குறாரு. நல்ல பலமான ஜாதகம். 5ஆம் இடத்துல லக்னாதிபதி தனித்து இருக்கார் குரு பார்வையில். நல்ல பொருளாதார ரீதியாக பெரிய ஆளாக வருவீங்க தம்பி. ஆமாம், பொருளாதாரம் நல்ல சிறப்பாக இருக்கும். இந்த மீனராசியை பற்றி கவலைப்படாதீங்க. மீனராசிக்கு இப்போது உங்களுக்கு 7.5 சனி ஜென்ம சனி போயிட்டுருக்கு. இந்த செம்ம சனியை பற்றி நீங்கள் துளியில் கூட கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த செம்ம சனி காலகட்டத்தில் இந்த குரு பகவான் பலமாயிட்டார், இங்கே வரப்போகிறார், உச்சத்துக்கிட்ட வரப்போகிறார். அப்போ இவருடைய சனி பகவானுடைய பலத்தை குறைச்சிட்டு உங்களுக்கு குரு பலமாக செய்வார். அடுத்து குரு உச்சமாகி இந்த சனி பகவானை பார்ப்பார். அதனால் செம்ம சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு அதை பற்றி இல்லாமல் ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ரொம்ப யோகமான ஜாதகம் இருக்குது, நல்லா இருப்பீங்க. வணிசை கரணம் இது அம்மா சித்தி பொண்ணு இருக்குது, கல்யாணம் ஆகுமா சார்? தம்பி அதை தான் சொல்லிட்டேன் நான். நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா? நல்லா இருக்குது. நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணுவீங்க, 100% பண்ணுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் எந்த வகையிலையும் சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ன தொழில், அதாவது நீங்கள் யோக தசை போயிட்டுருக்கு, 9 கோடி பாக்கியாதிபதி தசை, பொருளாதாரமும் நல்ல வளர்ச்சி அடையும். சனி பகவான் 5 கோடி குரு கூட இருக்கார், அதெல்லாம் யோகம். நடக்க தசை அனைத்துமே யோகமான அமைப்பு தம்பி. இந்த சுக்கர தசை ஃபுல்லாகவே யோக தசையும், அடுத்த வரைக்கும் சூரிய தசையும் 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார் எதிரி ஸ்தானத்தில், அதுவும் நல்லது தான் பண்ணுவேன். அடுத்து சந்திரன் சுக்கரன் கூட இணைவில் இருக்கார் 7ஆம் இடத்துல, லாபாதிபதி, அவரும் நல்லது தான் பண்ணுவார். செவ்வாய் தசை 3ஆம் இடத்தோடு தான் தொடர்பு கொள்ளுது குரு பார்வையில். செவ்வாய் தசையும் உங்களுக்கு நல்லது பண்ணும் தம்பி. நல்ல யோகமான ஜாதகம் தான் தம்பி. நல்ல மனைவி அமைவாங்க உங்களுக்கு, சரிங்களா? கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். அன்னபூர்ணியம்மா உங்களுக்கு சொல்லிட்டேன், திருப்பி ஏன் போடுறீங்க? திருமணம் எப்போது? அதான் சொல்லிட்டேனம்மா. தம்பி நீங்கள் என்ன போடுறீங்க? உங்களுக்கு சொல்லியாச்சு. வேறு என்ன? ஹேர் வரி பிஸ்னஸ் பண்ணலாமா? ஹேர் வரி பிஸ்னஸ் பண்ணலாம் தம்பி. நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணலாம் தம்பி. அதாவது உங்களுக்கு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, அது மாதிரி தான் நடக்குமே. பிரபஞ்சம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வழி நடத்தணும், அதுவே நம்மளை வழி நடத்தணும். நல்ல யோக காலத்தில், அவயோக காலத்துலேயும் நம்மளை நல்ல வழி நடத்தி கெட்ட வழியில் கூட்டு போயிடும், சரிங்களா? யோக காலத்தில் நல்ல வழியை கூட்டு போவோம். உங்களுக்கு யோக காலம் யோகமாக இருக்கா அவயோகமாக இருக்கா, அது மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டிய கடமை. அதை நம்ம பார்த்துட்டோம், யோகமாக இருக்குது, அதனால் சூப்பராக இருக்கும். 10 வருடங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஐயா. இப்போ நடக்கிற சுக்கிர தசை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல வகையில் நோய் நொடியில் கஷ்டப்படுகிறேன். ஏன் ஐயா கஷ்டப்படுத்தீங்க? வேலூர் கஷ்டமாக படாதீங்க, வந்துட்டிங்களா? ஏதாவது பண்ணி சரி பண்ணிடலாம். இறைவன் கஷ்டப்படுறதுக்கு தான் நம்ம பிறக்க வச்சுருக்காரு, சரிங்களா? நீங்கள் மட்டும் கஷ்டப்படலை. இந்த டைமில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க வைக்கிறதுல இதுவே ஒரு பாதுகாப்புக்கு தான், இல்லைன்னா பார்க்க வைக்காதுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் உங்களை பார்க்க வைக்கிது. அதனால் உங்களுக்கு இப்போது ப்ராப்ளம் சால்வ்னு நினச்சிக்கோங்க. 11/8/1999 காலையில் 3:45 அதிகாலையில் 3:45. கடக ராசிங்க, அதுதாங்க கஷ்டம். கடக ராசி மிதுன லக்கணம். ஆனால் நீங்கள் 10 வருஷம் சொல்கிறீங்களே, அமாவாசை திதியில் பிறந்துட்டீங்க. சதுர்பஷம், அமாவாசை திதி, சதுர்பஷம்.
இந்த கும்பகோணத்தில் உள்ள காலபைரவர் பாருங்க, குற்றால காலபைரவர், அவரை ஃபாலோ பண்ணுங்கள். சதுர்பாஷணத்தில் பிறந்திருக்கீங்க. இந்த கர்ணநாதர் வந்து அவர் தான். கஷ்டம்லாம் படாதீங்க. கஷ்டம் இருக்குது, பல வகையில் நோய் நொடியில் கஷ்டப்படுகிறேன். ஐயா நீங்கள் எந்த கஷ்டப்பட்டாலும் சரி, காலபைரவர் கட்டியாக முடிச்சுக்கோங்க. தேய்பிரி அஷ்டமி, வளர்பிரி அஷ்டமிலாம் இங்கே காலபைரவர் பிடிங்க. சூப்பராக சப்போர்ட் பண்ணிடுவார். சரிங்களா? அவர் தான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. குற்றாலம், அதாவது இது கும்பகோணத்தில் உள்ள குற்றால கோயிலுக்கு ஒருக்கு போயிட்டு வாங்க, பைரவர் கோயிலுக்கு. லக்கணம், மிதுன லக்கணம், லக்கணாதிபதி உங்களுக்கு சந்திரனுடைய வீட்டில் தான் இருக்கார், ஆட்சியான வீட்டில் தான் இருக்கார். அமாவாசை தேதிக்குள்ளே இணைஞ்சிருக்கார். அமாவாசை தேதியில் வளர்பிறை சந்திரன், ஐயோ தேய்பிறை சந்திரன், புதன் 6 டிகிரியில் இருக்கார். ஓகே, அந்த வாடை தான் அடிக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அடுத்து கூட ராகு இருக்கார். ராகு எத்தனை டிகிரியில்? ராகு 19 டிகிரியில். ஓகே, இந்த ராகு, அந்த செவ்வாய், ராகு சந்திரன், உங்களுக்கு வந்து சூரியன், இவங்க 3 பேரும் தனியாக தான் இருக்காங்க. உங்கள் லக்னாதிபதி அப்போ தான் உள்ளே போயிருக்காரு, ஆட்சியான வீட்டில் தான் இருக்கார். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய லெவலில் பாதிப்புலாம் இல்லை. சுக்கரனை வந்து குரு பார்க்குற 3ஆம் இடத்து சுக்கரன், அதை குரு பார்க்க, சுக்கர தசை தான் போயிட்டுருக்கு. சுக்கர தசை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுக்கர தசை இதுக்கு யோகத்தை செய்யக்கூடிய தசை. சுக்கர தசை இப்போ 3 வருஷமாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ சுக்கர தசை வந்து உங்களுக்கு, சுக்கர தசை முன்னாடி வந்து கேது தசை. கேது தசை தான் 8ஆம் இடத்து கேது தான் உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணியிருப்பாருங்க. சுக்கர தசை நெகட்டிவ் பண்ணலை. ஆனால் வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு தேய்பிரை சந்திரன், அமாவாசை சந்திரன், அஷ்டம சனி வந்து உங்களுக்கு படாதுபாடு படுத்திடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு சுக்கரன் வந்து ஓரளவு நன்மை செய்வார். ஏன்னா குரு பார்வையில் தான் இருக்கார் சுக்கரன். எவ்வளோ டிகிரியில் பார்க்குறோம்? 10 சுக்கரன் வந்து 8 டிகிரி. ஸோ முழுசாக குரு பார்வை கிடைக்குது. அதனால் சிம்ம வீடு வலுவாக இருக்குது. கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. இப்போ அந்த அஷ்டம சனி முடிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க. நீங்கள் மட்டும் அஷ்டம சனியில் கஷ்டப்படலாங்க, நிறைய பேர் பட்டாங்க. உங்களுக்கு யோக தசை தான் போயிட்டுருக்கு. ஆனால் யோக தசை இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் நிதானமாக தான் செய்யும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு மறைவு, 3ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். ஸோ அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கு. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை, நல்லா இருப்பீங்க. இந்த பெரிய, அதாவது சுக்கரன் தசைங்கிறனால வெள்ளி அருணாக்குடி போடுங்க, போட்டு லட்சுமி தாயார் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். 3ஆம் இடத்துல மறைவு வக்கரகதியாக இருக்குது. அதனால் அதிகப்படியான லட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு கூடுதல் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அப்படி பண்ணால் தான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி அருணாக்குடி போட்டுக்கோங்க. வெள்ளியில் எதை வேணால் போடுங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ருத்ராட்சி போடலாமா? ஐயா ருத்ராட்சியெல்லாம் போடவே போடாதீங்க. யார் அது ருத்ராட்சி போடலாமா? பாபா ஐயா, நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் இப்போ கேட்காதீங்க. யார் கேட்டாங்க? இது யாருக்கு பார்த்தோம்? நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டு வேணும். 345 யார் நம்பர்? 345. சரி, ஓகே, அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். பாபா சுரேஷ், ருத்ராஜ்யம் போட்டால் பிரச்சனை வருமா? கண்டிப்பாக வரும் தம்பி, 100% பிரச்சனைகள் வரும். ருத்ராஜ்யம் யார் கூடியது தெரியுமா? சூரியன் கூடியது, சிவன் கூடியது. ஷார்ட் டெம்பர் மைண்ட் ஆகிடுவீங்க. என்ன சார், நான் தான் சார் கேட்டேன், நீங்கள் தான் கேட்டீங்க. ஓகே, நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. எப்போவுமே ஃப்ரெஷராகவே ஓட்டிருப்போம். அன்னபூர்ணியம்மா சார், எந்த மேரேஜ் நடக்கும் சொல்லுங்கள் சார். எந்த பேர் இல்லையா? அதான் சொன்னேன், நம்ம அவங்களுக்கு எனி டைம் நல்லா இருக்குமா? உங்கள் ஜாதகம் பவர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா அந்த டைமில் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். 4 ஜாதகம் தள்ளி போயிடுச்சு, மற்றவங்களுக்கும் பார்க்கணும்லாமா? சொல்லுங்கள். அடுத்த லைவில் நான் எப்போ வரேனோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேம்மா. ஏன்னா நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு நான் நல்லது நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் திருப்பி போய் அந்த வீடியோ பாருங்கள், அதில் ஏதாவது எங்கேயா சொன்னேன் நான். சார் நீங்கள் மெசேஜ் பார்க்கல சார். ஓகே, சாரிம்மா, நான் அனுப்புவேன் கேட்டேன் சார். ஓகே, சாரிம்மா, நான் வந்து பார்க்கல தான். கண்டிப்பாக அதாவது நிறைய இது ஓடுனால பார்க்காம விட்டுருப்பேன். இருக்கட்டும், நீங்கள் இப்போதைக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லலை. நீங்கள் அப்படியே மாப்பிள்ளை பாருங்கள், உங்களுக்கு நல்ல டைம் தான் போயிட்டுருக்கு. நல்ல யோக ஜாதகம் உங்கள் ஜாதகம். சரிங்களா? கண்டிப்பாக அடுத்த ரவுண்டில் நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஜாதகம் உள்ளே வந்துகிட்டே இருக்குமா, நிறைய வந்துட்டுருக்கு. பாவம் எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. பார்த்துடலாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு டைமில் நான் கண்டிப்பாக ஒரு நல்ல டைமில் உங்களுக்கு இந்த மெசேஜ் கிடைச்சிரும். கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நானும் சொல்கிறேன், அதே தான். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக சொல்கிறேம்மா. இன்றைக்கி கொஞ்சம் ஜாதகம் வந்துச்சு, உள்ளே வந்துக்கிட்டே இருக்குல்ல, அதனால தான் சொல்லிடலாம். யார் அது? பரணி
சோழராஜ் வணக்கம். சென்னை திருமண வீடு எப்போது? பாரணி. சாரிங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அன்னபூர்ணியமாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. 16-15 பாருங்கள், உங்கள் ஜாதகம் வருது. பரணி சொல்ராஜ். பரணி சொல்ராஜ்னு கிறிஸ்தும்பலம், அதாவது உங்களுக்கும் கும்பகோணம் குற்றாலம் தான். கும்பகோணம் குற்றாலத்துக்கு போங்க, நல்லது நடக்கும். கேது, அதாவது கன்னி லக்கணம், மேசராசி. மேசராசிக்கு இப்போ நல்லா தான் இருக்குது. கன்னி லக்கணம் மேசராசிக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ வர சித்திரை மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து, சித்திரை 1லேருந்து மேசராசிக்கு சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு லக்கணத்துலேயே குரு சுக்கிரன்லாம் பார்க்குறாங்க. இது யோகம். 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். பிரம்மாண்டமான திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில். உங்கள் லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார், 8ஆம் இடத்துல இருக்கார், சாரி மறைஞ்சிருக்காரு. ஆனால் வந்து இவங்களும் அமாவாசை யோகத்தில் தான் பிறந்துருக்கீங்க. ராகு தசை அபார நன்மை செய்யும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணி அவர் ஒரு சுய புத்தம் முடிஞ்சிருக்கு. ராகு எவ்வளோ டிகிரியில் இருக்கார்? ராகு 17, குரு 19, சுக்கிரன் உச்ச சுக்கிரன் எத்தனையில் இருக்கார்? 13 டிகிரியில். நல்ல யோகமான அமைப்பு தான். லக்கணத்தை குரு சுக்கிரன் ஒரு சேர பார்க்குறாங்க. அந்த குரு சுக்கிரன் எப்பவுமே ஒன்று சேரக்கூடாது. உங்களுக்கு என்ன வேலையில் சென்னையில் திருமணம் மற்றும் சொந்த வீடு எப்போது? சொந்த வீடு ராகு திசையில் சொந்த வீடு வாங்கிடுவீங்கம்மா, சரிங்களா? ராகு திசை சொந்த வீடு 4ஆம் இடத்துக்கு குரு. ராகு திசை குரு புத்தியில் வாங்குவீங்க. ராகு திசை குரு புத்தி இப்போ தான் வர 5ஆம் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ராகு திசை குரு புத்தி வந்து உங்களுக்கு சொந்த வீடு வாங்கிடுவீங்கம்மா, சரிங்களா? மேரேஜும் இந்த காலகட்டத்தில் நடந்துடும். ஏன்னா குரு தான் உங்களுக்கு மேரேஜ் பண்ண வைக்கக்கூடிய கிரகமே, 7ஆம் இடத்து கிரகம், சரிங்களா? குரு தான் உங்களுக்கு வீடு கொடுக்கக்கூடிய கிரகமும், சரிங்களா? 4ஆம் இடம். ஸோ குரு மேரேஜும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் மாதத்துக்கு மேலே அதுக்குண்டான ப்ராசஸ் நடக்குமா, அந்த ப்ராசஸில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இந்த ராகு வந்து அபார நன்மை செய்வாருமா. மிகப்பெரிய நல்ல பெரிய இடம் மாப்பிள்ளை கூட, சரிங்களா? சாதாரண இடத்துல அமையாது, ரொம்ப பெரிய இடத்துல அமையும். அதெல்லாம் வந்து என்னென்னா குரு ஒரு சேர குரு சுக்கிரன் லக்கணத்தை பார்க்குறாங்களா, அதனால் நடக்கும், சரிங்களா? ராசிநாதர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்கார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிநாதர் நல்ல பலமாக தான் இருக்கார். லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டிகிரியில் தான் இருக்கார். அப்போ தான் உள்ளே வந்திருக்காரு. அவங்க குருவோடைய இணைவில் தான் இருக்கும் லக்னாதிபதி, சரிங்களா? 3 டிகிரினா இப்போ குரு வந்து 14 டிகிரியில் ஒரு அமைப்பில் இருக்குது. ஸோ அதனால் பலமாக தான் இருக்குது. இந்த லக்னாதிபதி 3 டிகிரி இந்த இடத்துல தான் இருக்கார். இங்கேருந்து இந்த பார் வந்து இது வரைக்கும் விழுவும். அப்புறம் ரிஃப்ளெக்ஷன்லாம் இந்த 5 டிகிரி இந்த பக்கம் 12 டிகிரி லக்னத்து மேலேயும் உழுத மாதிரி அமைப்பு, சரிங்களா? கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. அடுத்து பரணி சொல்லிடாச்சு. வணக்கம். ஓகே, அவ்வளோதான். 28 இது யார்? அதே தான். 22 யார் அது? நாராயணமூர்த்தி. சார் முரளி சாரோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாராயணமூர்த்தி பார்த்துட்டு முரளி சாரை பார்த்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 1 மணி நேரம் ஓடிடுச்சு லைவு. 2 ஜாதகம் மட்டும் பார்த்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம மற்ற எல்லோரும் நாளைக்கு பார்த்துக்கலாம். அம்மா அன்னபூர்ணி அம்மா, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்து சொல்கிறேன். நாளைக்கு இல்லை நாளாக கழிச்சு கண்டிப்பாக லைவில் வருவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். 22/7/1980 அன்னபூர்ணி அம்மா. உங்கள் எப்போ மேரேஜ் நடக்கும் அது மட்டும் தான் தேவை. நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு லைவில் வருவேன், இல்லை நாளாக கழிச்சு வந்துடுவேன். கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். 9:30 2வது திருமணம் எப்போது நடக்கும்? நிரந்தர வேலை எப்போது கிடைக்கும் சார்? நன்றி. 1980 9:30 PM. ஐயோ, பிஎம்மா? ஏஎம் இல்லையா? 21. கும்ப லக்கணம், விருச்சக ராசி, செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்க. கரசை பிள்ளையார்பட்டி விநாயகரை ஒருக்க போய் பார்த்துட்டு வாங்க. ரெகுலராகவே இங்கே லோக்கல் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். லக்னாதிபதி குருவோட இணைஞ்சு லக்கணத்தை பார்க்குறது அது யோகம்தான். ஆனால் இருக்க வீடு சூரியனோட வீடு, அது சரியில்லாத இடம். இருந்தாலும் பரவாயில்ல, குருவோடைய இருக்காரு, சரிங்களா?
அப்புறம் 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்க சந்திரனுடைய பார்வையை சுக்கிரன் வாங்குறார். ஐயா தவறு உங்கள் மேலே தான் இருக்கும், நீங்கள் தான் தப்பு பண்ணியிருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட் லைஃபு டேமேஜ், செகண்ட் லைஃபு சுக்கிரனுடைய அமைப்பு போயிட்டுருக்கு. சுக்கிரன் தான் 4க்குரியவர் 4ஆம் இடத்துல. சுய புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி. ஐயா 10ஆம் மாதத்துக்கு அப்புறம், அதாவது அடுத்த வருஷம் 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சூரிய புத்தியில் மேரேஜ் நடக்கும். சரிங்களா? 2026 10ஆம் மாதத்துக்கு அப்புறம். அப்புறம் வேலை கேட்டிங்களே, வேலை வந்து இப்போ உடனே கிடைக்குங்க. சுக்கிரன் வந்து உச்சமாக போகிறாரு கோச்சார் ரீதியாக. சரிங்களா? உச்சமானால் நாளை இன்னிலேருந்தே நல்லாயிருக்கு இப்போத்திருந்தே. அதனால் சுக்கிரனுடைய பவர் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? கோச்சார் ரீதியாக நல்லாயிருக்கு. ராசி வந்து இது ஓகே. அடுத்த வருஷம் 6ஆம் மாதத்துலேருந்து உங்களுக்கு மேரேஜ். அடுத்த வருஷம் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் மேரேஜ் கன்ஃபார்மாக செகண்ட் மேரேஜ் நடந்துடும். அதுக்குண்டான எல்லாமே நல்ல அமைப்பில் இருக்குது. ஏன்னா வந்து சுக்கிர தசை சூரிய புத்தியில் உங்களுக்கு மேரேஜ் நடக்குங்க. ஏன்னா சுய புத்தி தான் இப்போ போயிட்டுருக்கு. சுய புத்தியில் வந்து மேரேஜ் பண்ண முடியாது. சுக்கிர தசை குரு இது சூரிய புத்தியில் மேரேஜ். ஆனால் வந்து சுக்கிர தசை இந்த சுய புத்திலே வந்து உங்களுக்கு பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலே உங்களை நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாலே போதும், உங்களுக்கு மேரேஜ் லைஃப் ஈஸியாக நடந்துடும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. சுக்கிர தசை இருக்கனால வெள்ளிக்கிழமை இப்போ லட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்கள், கன்ஃபார்மாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு கூடுதல் நன்மை சேர்க்கும். 4ஆம் இடத்துல தான் சொந்த வீடுலாம் வாங்குவீங்க. சொந்த வீடு வாசல் நல்லா சுகபோகமாக வாழ்வீங்க. 5ஆம் வீட்டு அதிபதி வேறு, அதிர்ஷ்டம் வேறு கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில். ஐயா அதிர்ஷ்டத்துக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சுக்கிரன் வந்து இப்போ உச்சமாக போகிறாரு. இந்த 5 குடியரும் பலமாக போகிறாரு. கும்பலக்கணக்காரரே இப்போ கேட்டிருக்கீங்களே, இப்போ இன்றைக்கி நான் போட்டேன்ல இந்த வீடியோ பாருங்கள். என்னென்னா விருச்சிக ராசி தான். நீங்கள் ராசி வேணால் விருச்சகமாக இருந்துக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் வந்து யார் இருக்க போகிறா, உங்களுக்கு வந்து லக்கணத்துக்கு யோகர் இவங்க சுக்கிரனும் புதனும். இவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த புதன் வந்து நீசபங்க ராஜயோகத்தை அடைய போகிறாரு நாளாக கழிச்சு. சரிங்களா? சுக்கிரன் வந்து வக்கரகதியிலேருந்து நேர்கதி ஆனார்னா உச்சமாவார். உச்சமாகும்போது இந்த புதன் வந்து நீசமாக இருக்கார். அப்போ நீசபங்க ராஜ யோகத்தை அடைவார். அதாவது உங்கள் ராசிக்கு 8 இந்த புதன். அவர் வந்து ராஜயோகத்தை அடையும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. 5ஆம் இடத்துலேருந்து நடக்குது அந்த சம்பவங்கள். 7 12 உச்சமாயிருக்காரு. மறைமுகமான தன லாபம், லாட்ரி யோகம் இருக்குங்க. உடனே பண்ணுங்கள். வர்ற 15 அப்புறம் லாட்ரி எடுங்க, ஜெயிக்க பாருங்கள். சரிங்களா? ஐயா லாட்ரிங்கிறது வந்து அதிர்ஷ்டமும் வந்து நான் லாட்ரின்னு சொல்கிறது வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கும். அதே நேரத்தில் மனிதர்களும் நிறைய பெரிய ஆட்களுடைய தொடர்பும் கிடைக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமும் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஆட்களை மீட் பண்ணக்கூடிய அமைப்புலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில். உங்கள் ராசிநாதரும் பலமாக தான் இருக்காங்க. ஏன்னா ராசிநாதர் பலமாக இருக்கணும் அமைப்பு இருக்குது. அவர் இங்கே தான் 9ஆம் இடத்துல தான் இருக்கார், பாக்கியத்தில். அதனால் பாக்கியத்தை இழுத்து கொடுப்பார். சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. ஒரு மனிதன் வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு போகணுன்னா ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்து மூலியமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும். அந்த அதிர்ஷ்டங்கிறது என்னென்னா பணம் மட்டும் இல்லை, ஒரு சில பெரிய ஆட்களுடைய சந்திப்பும் அதிர்ஷ்டம் தான். சரிங்களா? பெரிய ஆட்களுடைய தொடர்புலாம் இப்போ கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைனில் வந்து கூட உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டம் தான் சார். நம்ம லைனை இது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நல்ல ஜாதகம் அமைப்பில் பார்க்குறது ஒரு யோகம் தான். சரிங்களா? அதனால் அதுவும் உங்களுக்கு கிடைச்ச காரணம் இன்றைக்கி சந்திரன் இங்கே இருக்கார், சுக்கிரன் புதன்லாம் இங்கே இருக்காங்க. அதாவது பௌர்ணமி யோகத்தில் இருக்குது இன்றைக்கி. அதனால் அதிர்ஷ்டத்து மூலியமாக தான் கிடைக்கிது. நடக்கூடிய திசையும் வந்து சுக்கிர தசை யோக தசை. சுக்கிரன் வந்து மிகப்பெரிய நன்மை செய்வார். ராசிக்கு 7 குடியவர், லக்கணத்துக்கு 4க்கும் 5 குடியவர். ஸோ அபார நன்மைகள் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயா நாராயணனா என்ன பேர், நாராயணன், மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அடுத்து வந்து எதுக்காக நான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்லிட்டேன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல ஜாதகம் டக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறந்ததுன்னு வைங்களேன், அது ஆர்வமாக சொல்லுவேன், சந்தோஷத்தில் சொல்லுவேன். கோச்சாரம் நல்லா இருக்குனால. ஏன்னா இப்போ தான் நான் மாத பலன் போட்டேனே பாருங்கள். மாத பலன் வந்து விருச்சிக ராசிக்கெலாம் போடுவேன். அப்போ நான் இதை சொல்லுவேனே பாருங்கள். சரிங்களா? சித்திரை மாத பலன் போடும்போது பாருங்கள். முரளிதரன் 22. ஐயா யாரும் இனிமேல் போடாதீங்க, தேதி டைம் போடாதீங்க. ஏன்னா உங்களை கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டேன் நான். நீங்கள் போட்டு ஏமாறக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் கண்டிப்பாக நாளைக்கு நாளாகச்சு லைவில் நான் கண்டிப்பாக வருவேனே. கண்டிப்பாக பார்த்துடலாம். 9:45. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனுப்புங்க, அவங்களும் பார்க்கட்டும் நம்ம லைவை. அவங்களுக்கும் நம்ம வந்து ஏதாவது நன்மைகள் உங்கள் மூலியமாக கிடைக்குதான்னு பார்ப்போம். யார் அது?
தரன் முரளிதரன் சார் 22/4 1983 பிறந்திருக்கீங்க. என்ன பிரச்சனை? சினிமா டைரக்டர் சான்ஸு எனக்கு சார் அசிஸ்டண்ட் டைரக்டர் இருக்கேன். சினிமாவில் அசிஸ்டண்ட் டைரக்டராக இருக்கீங்க. யோகம்தான். பார்ப்போம் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு. வணிசேகரன் ஐயா, பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷ வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிங்கன்னா சினிமாவில் சான்ஸ் ஈஸியாக கிடைச்சிரும். சினிமாவில் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு சுக்கிரன் வலுவாக இருக்கார். அடுத்து புதன் வலுவாக இருக்கணும். புதன் வந்து செவ்வாய் கூட சேர்ந்துருக்காரு. புதன் டைரக்ஷன் ஆகிறதுக்கு புதன் வலு தேவையே. புதன் வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கார். சனி பார்வையில் தசை, செவ்வாய் தசை, லக்னாதிபதி தசை. லக்னாதிபதி கெடுக்க மாட்டார், கூட்டி போயிட்டு 3ஆம் மாதம் வரைக்கும். செவ்வாய் தசை புதன் புத்தி, செவ்வாய் தசை புதன் புத்தி. யோக தசாபதிகள் போயிட்டுருக்கு. செவ்வாய் 18 டிகிரி, புதன் 28 டிகிரி. ஓகே, சுக்கிரன் கூட வந்துட்டார் 16 டிகிரி. யார்? சூரியன் வந்து 8 டிகிரி. ஓகே, சூரியன் சுக்கிரன் 17 டிகிரி, 14 டிகிரி 20 நிமிஷம் 17. சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சினிமா மேலே ஆசை வந்திருக்கு, மோகம் வந்திருக்கு. புதன் வலுவாக தான் இருக்கார். ஏன்னா வந்து புதன் வந்து 28 டிகிரி சுக்கிரன் கிட்ட நெருங்கி வந்துட்டார். சுக்கிரன் வீட்டுக்கிட்ட வந்துட்டார். அதனால் 7ஆம் இடத்துக்கிட்ட புதன் வந்துட்டார். ஸோ புதனுடைய காரக ரீதியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த சினிமா டைரக்ஷன் மேலே ஆசை இருக்குது. நடிப்பு மேலே தான் ஆசையில் வந்திருப்பீங்களே. வேறு வாய்ப்புகள் வந்து நடிப்புங்கிறது வந்து ஈஸியாக கிடைக்காது. அப்படிங்கிறனால நீங்கள் முதல்ல டைரக்டர் ஆகி அப்புறம் நடிக்கலாம்னு ஏமில் இருக்கீங்க. ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா லக்னாதிபதி தசை தான் போகுது, செவ்வாய் தசை. செவ்வாய் தசை 6ஆம் அதிபதி தசை தான். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை வந்து சேர்த்துருவார். சரிங்களா? உங்களை வந்து வேஸ்ட் பண்ண விட மாட்டார், டைம் வேஸ்ட் பண்ண விட மாட்டார். அதே நேரத்தில் நீங்கள் வந்து சூரியனுக்கு, அதாவது சிம்ம வீடு வலுவாக இருக்குது. பெரிய டைரக்டருக்குண்டான அமைப்புகள், அதாவது பெரிய டைரக்டரில் டைரக்டருங்கிற பேரில் போய் நடிகராக மாறிடுவீங்க. சரிங்களா? நல்ல உழைப்பாளி நீங்கள். ஏன்னா வந்து சனி வந்து உச்சம் உங்கள் ஜாதகத்தில், உச்சமாகி வக்கரமாக இருக்காது. சூரியன் வேறு உச்சம், அவரும் வந்து அதாவது சூரியனும் சனியும் ஒரே நேரத்தில் உச்சமாக இருக்காங்க. சந்திரன் வந்து சூரியனோட வீட்டில் ஆட்சி ஆகி, அதாவது சூரியன் வீட்டில் வலுவாக இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் யோகம். சூரியன் உச்சம், சனி உச்சம். ஸோ புதன் வந்து உச்சன் கூட இருக்கிற மாதிரி அமைப்பு. சரிங்களா? ஆட்சியான வீட்டில் தான் புதன் இருக்கார். அதனால் யோகமான அமைப்பு, நல்ல யோகம்தான். 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. மறைவான வழியில் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவாங்க. என் ஜாதகத்தில் லைஃப்பில் எப்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாய்ஸ் சார். உங்கள் லைஃப்பில் எச்சரிக்கையாக இருக்கிற லைஃபா? முரளிதரன். இப்போ நாம் யார் ஜாதகத்தை பார்த்துருக்கோம்? இருபத்தி 22/4 ஓகே 83. ஓ, உங்கள் டைமில் நீங்கள் தான் கேட்டிருக்கீங்க எச்சரிக்கை இருக்கக்கூடிய அட்வைஸ் சார். எச்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா, அதுங்களும் யாரோ வந்துட்டாங்களா? சிம்ம ராசி. சரி, இருக்கட்டும். ஆமாங்க, நீங்கள் சிம்ம ராசி தாங்க. ராசி பற்றி நான் ஒன்றும் சொல்லலையே உங்களுக்கு. ஓ, நீங்கள் இது வேறையா? சரி சரி ஐயா. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இது வந்து யாருக்குன்னா முரளிதரன் உங்களுக்கு தான் சொல்கிறேன். எச்சரிக்கை இருக்கக்கூடிய காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எச்சரிக்கையாக இருக்கலாம் வேண்டாம். நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. ஏன் ஃப்ரீயாக இருங்கன்னா, யோக தசை போயிட்டுருங்க. தசான்னா அது யோகம் ஆட்சியாகி போயிட்டுருக்காரு. ஆட்சி ஆகிட்டு உங்களுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இவர் செவ்வாய் தசை முடிஞ்ச உடனே ராகு தசை தான் எச்சரிக்கை இருக்கக்கூடிய அமைப்பு. ராகு தசையில் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்து ராகு 3 டிகிரியில் இருக்கார். இந்த ராகுக்கு குருவுடைய பார்வை வந்து கம்மியாக தான் கிடைக்குது. 16 டிகிரி தள்ளி தான் இருக்கார். ஸோ ராகுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கல. மிருகசீரிஷ நட்சத்திரம் வீடு கொடுத்துட்டு வலுவாக இல்லை. ஏன்னா வந்து இவர் கூட சுக்கிரன் கூட இருந்தால் கூட வலுவாக இருக்கும். ராகு தசை காலம் தாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது காலஸ்ரீ அடிக்கொருக்க போயிடுங்க. சரிங்களா? 8ஆம் இடத்து ராகு. ஆனால் வந்து அவர் 7ஆம் இடத்தோட தான் தொடர்பு கொள்கிறாரு. 3 டிகிரியில் தான் இருக்கார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ராகு தசை காலத்தில் கண்டிப்பாக காலஸ்ரீ அடிக்கொருக்க போங்க. இப்போ வந்து முருகர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். இப்போ முருகர் வழிபாடு பண்ணுங்கள். அப்பவும் நீங்கள் முருகர் வழிபாடு நிறைய பண்ணி தான் ஆகணும்.
லக்னாதிபதியை பலப்படுத்துறதுக்காக. ஆனால் வந்து லக்னாதிபதி உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் கெடுபலன் செய்ய மாட்டார், நல்ல யோகத்தை தான் செய்வார். முரளிதரன் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம் ராகு தசை காலம் தான். இப்போ இந்த அஷ்டம சனி இருக்குல்ல, உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த சனி பவன் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் பலன் செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கு வீடு கொடுத்துரு குரு வந்து நல்லா பலமாக இருக்கார். அதனால் அவரால் வந்து நெகட்டிவ் பலன் செய்ய முடியாத ஒரு அமைப்பில் தான் இருப்பார். அடுத்து குரு வந்து உச்சமாகி உங்களுக்கு வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சமாகி உங்கள் சனியை பார்ப்பார், 8ஆம் இட சனியை. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் தான், நல்ல யோகமான ஜாதகம். இந்த ராகு தசை மட்டும்தான் 8ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு புதன் மாதிரி செயல்படுவார். இந்த ராகு தசை எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்குள்ளே ஏதாவது சேஃப்டி பண்ணிக்கோங்க சார், முரளிதரன் சார். சேஃப்டி பண்ணிக்கோங்க, மேரேஜ் பண்ணிவிடுங்க. மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தை வந்து பெற்றுருங்க. அவங்க ஜாதகம் உங்களுக்கு வேலை செய்யும், சரிங்களா? ஓரளவு நன்மையான அமைப்பில் கொடுக்கும், சரிங்களா முரளிதரன் சார்? 83 நம்ம குழந்தை இருக்குமே உங்களுக்கு, 83 பிறந்துருக்கீங்க. ஸோ குழந்தைகள் ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் சார், சரிங்களா? 8ஆம் இடத்து ராகு வந்தோடனே நீங்கள் வந்து காலாஸ்திரி அடிக்க போங்க. அப்படி போனால் தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும். 8ஆம் இடத்து வேலையை தான் செய்வார். அந்த 18 வருஷம் தசை காலாஸ்திரி போய் அவர் காலில் போய் விழுந்துருங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார், ப்ளீஸ். அடுத்து அவ்வளோதான், நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். எல்லாருக்கும் தேவி மதி அதான் போடாதீங்கன்னு சொன்னேன், நீங்கள் போட்டு எனக்கும் எனர்ஜி லெவல் டவுன் ஆயிடுச்சுங்க. ஆவடி மணி சரி, ஒரு 2 இப்போ போட்டிருக்க வரைக்கும் போடுங்க. சுதாகர் சார், அது உங்களோட நிப்பாட்டிக்கோங்க. வேறு யாரும் போடாதீங்க தயவு செஞ்சு. நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் இப்போ இந்த 2-3 ஜாதகம் மட்டும் அந்த ஏன்னா போட்டீங்க, ஏதோ அரைக்குறைய பலனும் சொல்லக்கூடாது, அதுக்கு தான். ஸோ முரளிதரன் சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க சார். அந்த காலகட்டத்தில் ராகு தசை உங்களுக்கு 8ஆம் இடத்து வேலையை தான் செய்யும், கொஞ்சம் நெகட்டிவ் பலனும் செய்யும். அந்த காலகட்டத்தில் குழந்தையோட ஜாதகத்தை வச்சு டெவலப்மெண்ட் பண்ண பாருங்கள். 1/4/1994 டைம் வந்து 1:20. யாருங்க டைம்? 1:20 அதிகாலை. டைம் ரொம்ப இல்லை, எனர்ஜி இல்லை. இல்லைன்னா எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்து பார்க்கலாம், எனர்ஜி இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க, விருச்சிக ராசி, தனுசு லக்கணம், கரசேகரணம், விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். பிள்ளையார் படிக்க முடிஞ்சால் அவருக்கு போயிட்டு வாங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன்னு பௌர்ணமிக்கு பக்கத்தில் தான் சந்திரன். ஓகே, நல்லா யோகம் தான். லாபத்தில் லக்னாதிபதி இருக்கார், லாப வீட்டில் சுக்கிரன் பார்வையில். சுக்கிர தசை தான் போயிட்டுருக்கு. சுக்கிர தசை யோக தசை கிடையாது ஆக்சுவலாக. 5ஆம் இடத்து சுக்கிரன், குரு லக்னாதிபதி பார்வையில். சுக்கிர தசை யோகத்தை செய்யாது. இப்போ 6க்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார், குரு பார்வை வாங்கிட்டார். ஓகே, சுக்கிர தசை உங்களுக்கு ஒரு நல்லதாங்க செய்யும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கார் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து 6ஆம் இடத்துக்கு 12ல் மறைஞ்சிட்டார், அதனால யோகம், சரிங்களா? அதே மாதிரி சனி பார்வை வாங்கிட்டார், கொஞ்சம் கூடுதல். அதாவது சனி பார்வை வாங்கும்போது குரு பார்வையும் சேர்த்து வாங்குறாரு, சரிங்களா? 3ஆம் இடத்து அதிபதி சனி. முயற்சிகள்லாம் எடுப்பீங்க, நிறைய முயற்சிகள்லாம் எடுப்பீங்க, சரிங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கேள்வினா 10 பிளேஸ் நாகர்கோவில், அது வேணாம் சார். இப்போ என்ன கேள்வி உங்களுக்கு? கேள்வியை கேளுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், வாழ்க்கையை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறந்த வருஷம் வந்து 94 பிறந்திருக்கீங்க. ஸோ நல்ல அமைப்பு தான் போயிட்டுருக்கு. ஜாப் லோஸ். விருச்சிக ராசிக்கு இப்போ யோக காலம் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க, சரிங்களா? 5ஆம் இடத்துல குரு இருக்கார். அதாவது என்னென்னா, இந்த ஒரு 3 மாதம் ஜாப் இல்லாமல் போயிருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து உங்கள் ராசிநாதர் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார், 9ஆம் இடத்துக்கு. ஸோ இது யோகமான காலங்கள். ஸோ கடந்த காலங்கள் யோகம் இல்லை, இப்போ வந்து பாக்கியத்துக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்வாருங்க, சரிங்களா? அதாவது செவ்வாய், பாக்கியத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் யோகத்தை செய்வார். 8ஆம் இடத்துல குரு போயிட்டு 2ஆம் இடத்தையும் ப்ளஸ் வந்து 4ஆம் இடத்தையும் பார்ப்பார், 12ஆம் இடத்தையும் பார்ப்பார் அடுத்த மாதம். இந்த குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறது, சுகஸ்தானத்தை பார்க்குறது யோகம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி போகுமே தவிர வீழ்ச்சியை நோக்கி போகாது. சுக்கிர தசை உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும். 5ஆம் இடத்துல இருக்கார், சரிங்களா? ராசி ரீதி அவர் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்தை மறைஞ்சி வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க.
ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ கிடைக்கும் சார்? உங்களுக்கு இப்போவே ராகு புத்தி தான் போகுது. ராகு வந்து எங்கே இருக்கார்? 12ஆம் இடத்துல ராகு. ஜாப் இப்போ கிடைக்கும் சார். ஜாப்புக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா உங்கள் ராசிநாதர் சரியில்லாமல் இருந்தார் இத்தனை நாளாக. இப்போ 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் ஜாப்புக்கே ட்ரை பண்ணிருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். ஏன்னா இப்போ 8ஆம் இடத்து அதிபதி வந்து உச்சமாக போகிறாரு, நீசபங்க ராஜ்யத்தை அடைய போகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுத்துருவார். ஏன் புதன் வாங்கி கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் வந்து இப்போ பலமாக வர்றார். 5ஆம் இடம் பலமாக போகுது, ராசிக்கு 5ஆம் இடம் கூடுதல் பலமாக போகுது. அதனால் வந்து உங்களுக்கு வர 15ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே கிடைச்சிருன்னு வைங்களேன். ஏன்னா 15ஆம் தேதி என்ன டக்குன்னு 4 நாளில் எப்படி கிடைச்சிரும்னு யோசிக்கலாம். இந்த மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும், கவலைப்படாதீங்க. வேலை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து சுதாகர் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சுதாகர் இதுதான் லாஸ்ட்டு ஜாதகம். இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன், நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்துக்கலாம். யார் பார்த்தாலும், யார் அனுப்பிச்சாலும் நாளை பார்த்துக்கலாம். 1995 அம்மா போடாதீங்கம்மா ஜோதிதாக்கி. நீங்கள் ஒவ்வொரு ஆளாக போட்டிங்கன்னா 23/1/1995 11/21 சுதாகர் உங்கள் ஜாதகம் தான் வருது. திருமணம் எப்போது, மனைவி எப்போது அமைவாங்க? லக்கணம் கன்னி லக்கணம், ராசி துலா ராசி, திங்கட்கிழமை பிறந்தவங்க, சித்திரை 4ஆம் பாதம், திருதிய திதி, பவகரணம். நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். பெருமாள் தான் உங்களுக்கு கூடுதல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பில் இருக்கார். திருமணம் குருவும் சுக்கிரனும் ஒன்றா இருந்தாலே ஒரே பிரச்சனை தான் எல்லாருக்கும் திருமண விஷயத்தில். லக்கணத்துக்கு 7 கோடி தசை தான் போகுது. 7 கோடி தசை சுக்கிர புத்தி தான் போயிட்டு இருந்தது இவ்வளோ நாளாக. இந்த 13ஆம் தேதியிலேருந்து மாறப்போகுது. சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி. சூரியன் எங்கே இருக்கார்? சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார். லக்னத்துக்கு சூரியன் வந்து 12 கூடியவர். சூரிய புத்திலே உங்களுக்கு நடக்குங்க. 12ஆம் இட அதிபதி புத்தி தான் ஸ்டார்ட்டாக போகுது. இவ்வளோ நாளாக வந்து சுக்கிர புத்தி போயிட்டு 2க்கும் 9 கூடியவர் வந்து சரிங்களா. 3ஆம் இடத்துல அதாவது 12 கூடியவர் சூரிய புத்தியில், அதாவது குரு தசை சூரிய புத்தியில் உங்கள் மேரேஜ் நடக்குங்க. இதுக்கப்புறம் பொண்ணு பாருங்கள். இப்போ 13ஆம் தேதிக்கு அப்புறம் பொண்ணு பாருங்கள், மேரேஜ் நடந்துடும், கவலைப்படாதீங்க. நல்ல அமைப்பு தான். ஏன்னா குரு தசை வந்து உங்களுக்கு யோகத்தை தான் செய்யுமே. ஏன்னா 4க்கும் 7 கூடியவர் 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அதாவது உபயலக்கத்துக்கு மறையுது யோகம். அந்த மாதிரி மறைஞ்சி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார். கல்யாணம் பண்ணிவிட்டு எந்த வகையிலும் பிரச்சனை பண்ண மாட்டார். ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் யோகம்தான், கவலைப்படாதீங்க சரிங்களா. அவர் வந்து பார்வை வந்து 7ஆம் இடம் 9ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் யோகம்தான், நல்ல அமைப்பு தான் போயிட்டுருக்கு. குரு தசை வந்து யோக தசையும், அடுத்து வரக்கூடிய சனி தசை அவர் ஆட்சி ஆகி தான் இருக்குது 6ஆம் இடத்துல. ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இந்த குரு தசை விளக்கமாக குரு வழிபாடு பண்ணுங்கள். குரு பகவானுக்கு ஏதாவது அவருடைய பொருளை கேசரி கிண்டி கொண்டு போய் தானம் பண்ணிவிட்டு வந்துடுங்க. யாருக்கும் எல்லோரும் கொடுத்துட்டு வந்துடுங்க. நீங்கள் சாப்பிடாதீங்க சரிங்களா. சுதாகர் நீங்கள் சாப்பிடாமல் வாங்க. முரளிதரன் பொண்ணு இருக்கா? பொண்ணு இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதானே. நல்லா தானே இருக்குது. பொண்ணு இருந்தால் கல்யாணம் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுஜிதா அம்மா போதும்னு நினைக்கிறேன். போட்டுகிட்டே இருக்கீங்களே இது அப்புறம் லைஃப் பார்ட்னர் எப்போ லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நல்லா வருவாங்க சார். சுதாகர் சார், லைஃப் பார்ட்னர் நல்லா வருவாங்க. சூப்பராக லைஃப் பார்ட்னர் வருவாங்க சரிங்களா. ஏன்னா அந்த வீடை வந்து குரு பார்க்குறாரு. அவர் தான் வீடை தானே பார்த்து அந்த லைஃப் பார்ட்னர் நல்லவங்களாக கொண்டு வந்து சேர்ப்பார். நல்ல பொருளாதாரம் உள்ள லைஃப் பார்ட்னர் தான் அமைவாங்க. ஏன்னா சுக்கிரன் கூட இணைஞ்சிருக்காங்களே, அழகான பொருளாதாரம் உள்ள லைஃப் பார்ட்னராக அமைவாங்க. ஏமா பால சுப்பிரமணியன் காயத்ரி மேடத்துக்கு 12/45.
அவங்களுக்கு புதுக்கோட்டை அரசு பணி திருமணம் எப்போது? அரசு பணி திருமணம் எப்போது? 19/10/1999. 19/10/1999. மகர ராசி மகர லக்கணம் ரெண்டுமே ஒரே இது. தைத்துளை கரணம் எந்த ஊர் நீங்கள்? புதுக்கோட்டையா? அப்படியே திருச்சியில் இருக்க பிரம்மபுரீஸ்வரை பார்த்துருங்க ஒரு தைத்துளை கரணம். காஞ்சிபுரம் சைடு வந்தீங்கன்னா அங்கே பிரம்மபுரீஸ்வரர் இருக்கார், அவரை கூட பார்க்கலாம். லக்கணத்தில் 7 குடியர் உட்காந்துருக்காரு. அவருக்கு குரு பார்வை ராகுக்கு சுக்கிரனுக்கு கிடைக்குது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு, 10ஆம் இடத்துல சூரியன். ஓகே, சிம்ம வீடு வலுத்து சிம்மாதிபதியும் வலுவாக இருக்கார், அதுதான் அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. 7ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல குரு பார்வை கிடைக்குது, அதுவும் நல்ல விஷயம். லக்னாதிபதிக்கு பவராக இருக்கார். லக்னாதிபதிக்கு குரு கூட இணைவோடு இருக்கார். புதனுடைய பார்வையில் இருக்காது, சூரிய பார்வை. ஓகே, நல்லாயிருக்கு. தசை ராகு தசை அம்மா இப்போ மாப்பிள்ளை பாருங்கம்மா, உடனே மேரேஜ் நடக்கும். ஏன்னா ராகு தசை சந்திர புத்தி. இந்த சந்திரன் வந்து 7ஆம் வீட்டு அதிபதி, சரிங்களா? சந்திரன் வந்து 7ஆம் வீட்டு அதிபதி. ராகு தசை சந்திர புத்தி. 7ஆம் வீட்டு வேலையை உடனே செய்வார். உடனே மாப்பிள்ளை பாருங்கள், நல்ல இடத்துல மேரேஜ் நடந்தோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க, உடனே பாருங்கள், சரிங்களா? பெல்லும் அடிக்குது பாருங்கள், இறைவனே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கார். நீங்கள் உடனே மாப்பிள்ளை பாருங்கம்மா. என்ன காயத்ரி, உடனே மாப்பிள்ளை பாருங்கள், உடனே மேரேஜுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு குறுகிய காலம்தான், 11ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. இந்த 11ஆம் மாதத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் வர்றாரு. செவ்வாய் வந்து இந்த லக்கணத்துக்கு லாபாதிபதி. ஸோ அவரும் மேரேஜ் பண்ணிப்பார். 12ஆம் இடத்துல இருக்கார். கவலைப்படாதீங்கம்மா, மேரேஜுக்கு உண்டான டைம் வந்துருச்சு. நீங்கள் உடனே மேரேஜுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்கள். யோகமான காலங்கள் தான். அடுத்து நிறைய போட்டிருக்கீங்களா சார்? நிறைய பேர் போட்டிங்கன்னா நம்ம எப்படி பார்க்குறது? மணி வேறு 10 மணி ஆச்சு சார். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாமா சார்? ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். அம்மா ராகு தசை போயிட்டுருக்கனால நீங்கள் இந்த குழந்தை காயத்ரி ராகு தசை போகிறதுனால இவரை கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் ஊர் சைடில் ராகு ஸ்தலம் இருக்குது பார்த்தீங்களா, அவரை கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். 2026 வரைக்கும் ராகு வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அவரை கண்டுக்கிட வேணாம். ராகு கேது வந்து உங்களுக்கு லக்கணத்துலேயே இருக்காங்க. அதனால் ராகு கோயிலுக்கு வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, யார் அது சார்? கொஞ்சம் பாருங்கள். 17/6. ஆக்சுவலாக டைம் போகிறதுலாம் பிரச்சனை இல்லை சார், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் நான் நினைக்கல. என்னென்னா டயர்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. 17/6 டயர்டாக இருக்க காரணம் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 3 ராசி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டேன், பொது வீடியோவாக. அதாவது ரஷ்யாவும் நமக்கு இருக்குது அப்படிங்களா, சீனாவும் அமெரிக்காவும் பொருளாதார சண்டை போட்டுருக்காங்களே, அது என்ன காரணம்னு சொல்லி விளக்குனேன் கொஞ்சம். பாவங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க, தெரியாது, வெளி உலகத்துக்கு தெரியாது. நேரடியாக யுத்தங்கிறது வெளியே தெரிஞ்சிடும். ஜிஜிதா கியோ, உங்கள் ஜாதகம் தான் பார்க்குறேன். நீங்கள் தான் வந்து லாஸ்ட்டாக போட்டிருக்கீங்க, ப்ளீஸ் சார் சொல்லுங்கன்னு பார்த்துருந்தேன். ஒன்றும் அந்த தேவி மக உங்களையும் பார்த்துருந்தேன். தனுஷு அதுவும் பார்த்துருந்தேன், சரிங்க. 12/3 அதிகாலை 3:13. அதாவது பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாங்க மக்களுக்கு. பாவம் தானே மக்கள், எவ்வளோ பேர் அது நேரடியாக சண்டை போட்டால் தெரியாதுங்க. இந்த மாதிரி பொருளாதார சண்டை வந்து மிகப்பெரிய பாதிப்புங்க. இதை என்ன கேட்குறீங்க? இன்னும் ஜாதகம் பார்க்கல சார், ப்ளீஸ் சொல்லுங்கள். ஒன்றும் ஜாதகம் பார்க்கல தான். என்ன கேள்விமா உங்களுக்கு வேணும்? என்ன கேட்க போகிறீங்க? நான் உங்கள் சகுனி காரணத்தில் பிறந்தீங்க,
திருநள்ளாறுக்கு ஒருக்க போயிட்டு வாங்க. லக்கன்லேயே குரு ராகு இருக்காங்க. லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா நீசமாகி சுக்கிரன் கூட இணைவில் இருக்காங்க. சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம், நல்ல யோகம், ராஜயோகம். ஏன் பரிவர்த்தனை யோகம் ராஜயோகம்னு சொல்கிறேன்னா, உச்சன் கூட சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகிருக்காங்க. 4ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் பரிவர்த்தனை. இது நல்ல பரிவர்த்தனைங்க ஜாதகத்தில். 5ஆம் இடத்துல இந்த குரு பார்க்குறாரு, சிம்ம வீடை பார்க்குறாரு. சனி பார்த்தா கூட அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குரு பார்க்குறது யோகம். சனி லாபத்தில் இருக்காங்க. நல்ல யோக ஜாதகம் தான். என்ன கேள்வி இருக்குது உங்களுக்கு? ஏதாவது கேள்வி? என்ன தசை போகுது? தசை வந்து சந்திர தசை போகுது. உச்சனுடைய தசை, நாளுக்குடைய தசை போயிட்டுருக்கு. கூட சுக்கரும் சேர்ந்து செயல்படுவார். சந்திர தசை, புதன் புத்தி, சந்திர தசை புதன் புத்தி. இப்போ இந்த குழந்தை தான் சந்திர தசை நல்ல யோக ஜாதகம் தான். என்ன கேள்விமா? அதான் கேள்வி. எப்படி இருப்பாங்க சார்? லக்கனில் குரு ராகு. குரு எங்கே இருக்காரு? 12 டிகிரி. ராகு 8 டிகிரி. அம்மா சூப்பராக இருப்பாங்கம்மா. ரொம்ப அருமையான ஜாதகம். ஏன்னா நீசபங்க ராஜயோகம். வீடு கொடுத்துரு வந்து நீசபங்கமாகி வீடு கொடுத்துரு உச்சமானாலே நீசபங்க ராஜயோகம் தான்மா. சரிங்களா? அதாவது நீசபங்க யோகம். இவர் வந்து வீடு கொடுத்துரு வந்து பரிவர்த்தனை ஆகிருக்காரு. இந்த வீடு கொடுத்துரு உச்சமாயிட்டார். சரிங்களா? அப்போ வந்து 2 விதமான இவருக்கு பலம் கிடைக்குது. லக்னாதிபதிக்கு நீசமானால் கூட நீசபங்க ராஜயோகம் அமையாது. 9 குடியர் வந்து லக்கணத்தில் இருக்கார். இந்த ராகு லக்கணத்தில் இருக்கிறது வந்து பிரம்மாண்ட திங்கிங்கை கொடுக்கும். செவ்வாய் மாதிரி மேச ராகு வந்து மிகப்பெரிய நன்மை செய்வார். செவ்வாய் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு லக்னாதிபதி இருக்க மாதிரியான அமைப்பு. சரிங்களா? இது எல்லாம் யோகமாக, அதாவது பலன் வந்து படப்படப்படன்னு வருமே. ஏன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா தேய்பிரை சந்திரன் தான், அமாவாசைக்கு நெருங்கிய சந்திரன் தான். ஆனால் இருந்தாலும் உச்சம். அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தேய்பிரை இருந்தால் கூட அங்கே வந்து எந்த மாதிரியான பலன் எடுக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ நல்லா இருக்குது. புதன் வலுவாக இருக்கார். யார்? தேய்பிரை சந்திரன் கூட தான் இருக்காரே தவிர உச்சன் கூட இருக்கார். அப்போது அதிக புத்திசாலித்தனம் அந்த குழந்தை, அதிகப்படியான புத்திசாலியாக இருப்பாங்க. சரிங்களா? நல்லா இருப்பாங்கம்மா. யோகமான அமைப்பு. லாபத்தில் சனி இருக்குது, மிகப்பெரிய நன்மை. லக்கணத்தில் குரு கூட ராகு இணைவது அதை விட பெரிய நன்மை. 9 பாக்கியாதிபதி கூட தான் இருக்காங்களே. வெறும் ராகுவாக இருந்தால் கூட மேச ராகு வந்து கொஞ்சம் டேமேஜ். அதாவது நல்ல ராகு தான், கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு பிரமாண்டமான திங்கிங்காக நிறைய விஷயங்கள் தவறான வழியில் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. குரு கூட இணையினால சூப்பராக இது பண்ணுவாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் கணேஷ் குமார், வணக்கம். இது ரொம்ப நல்ல ஜாதகங்க. யோகமான அமைப்பில் தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. இப்போ சந்திர தசை போயிட்டுருக்கு உச்சனுடைய வீட்டில். அடுத்து வந்து சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் தசை, லக்னாதிபதி தசை. நல்ல கல்வி வருங்க. கல்வியில் சூப்பராக மேல் படிப்பு படிப்பாங்க. டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குங்க ஜாதகம். ஏன்னா மேச லக்கணம், லக்கணத்துலேயே குரு இருக்காங்க. ராசி வந்து ரிஷப ராசி. ரிஷப ராசி கோச்சாரம் நல்லா இருக்குது. நல்ல கல்வி குழந்தை படிக்கும். யோகமான அமைப்பு. இந்த ராசிநாதர் வந்து செவ்வாய் கூட, ராசிநாதரும் லக்கணநாதரும் 2 பேரும் ஒரே இடத்துல செவ்வாய் இது சந்திரனுடைய உச்சனுடைய வீட்டில் இருக்காங்க, ராசிநாதரும் லக்கணநாதரும். ஸோ இது பவர்ஃபுல்லான அமைப்பு. இப்போ நடக்கக்கூடிய அமைப்பில் வந்து செவ்வாய் தசை வந்து உங்களுக்கு வந்து உச்சமாகி தான், அதாவது சனியுடைய வீட்டிலேருந்து தான் செவ்வாய் தசை நடக்க போகுது வரக்கூடிய காலகட்டத்தில். சரிங்களா? கடக வீட்டில் உச்சனுடைய வீட்டிலேருந்து தான் செவ்வாய் தசை நடக்க போகுது. ஸோ செவ்வாய் தசை முடிஞ்ச உடனே ராகு தசை வந்துடும். ராகு தசை வந்து மிகப்பெரிய நன்மை செய்யும். அப்போ வந்து குழந்தை வந்து வளர்ச்சி காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிறந்தவங்க 23, 28, 5 வயசு வரைக்குமே சந்திர தசை அது நல்லது பண்ணிடும். அடுத்து 7 வருஷம் 12, அதாவது 12 வயசு வரைக்குமே செவ்வாய் தசை அதுவும் நல்லது பண்ணுங்க. கெடுதல்லாம் பண்ணாது. துளி அளவு கூட கெடுதல் நடக்காது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 18 வருஷம் 12 வருஷம் 30 வயசு வரைக்கும் ராஜயோகம். அடுத்து குரு தசை. குரு வந்து அதுவும் நல்லது பண்ணும். அடுத்து லாபத்தில் இருக்க சனி. ஸோ லைஃப் லாங் நல்லா இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு குழந்தைக்கு. இந்த குருதசை வந்து 12 டிகிரியில் இருக்குது. ராகு வந்து 8 டிகிரி. ஸோ குருதசையும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புலாம் கொடுக்காது. பாக்கியாதிபதி தான். சரிங்களா? ராகு கூட சேர்ந்துருந்தாலும் குருதசை ஓரளவு நன்மையை செய்யும். ஓகேங்க. வேறு அவ்வளோதான். நாளைக்கு பார்த்துக்கலாமாங்க. எல்லாத்துக்கும் மிச்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. என் மனைவி 1 வருஷமாக பிரிஞ்சு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். ஓகே, எல்லாத்துக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாங்க. எனக்கு நான் தேங்க்யூ சார். ஓகே, நன்றிம்மா. எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் பார்க்குறேன். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதாவது ரொம்ப பேச முடியல, தொண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு.
இன்றைக்கி நிறைய லைவ் போட்டிருக்கேன் பாருங்கள். எதுக்காக நான் இந்த இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12 பேர்கிட்ட இருக்கீங்க, நீங்கள் கேளுங்க. அதாவது அந்நிய பொருளாதாரம் வந்து பெரிய ஒரு மைனஸுங்க. அமெரிக்காவுக்கும் இவருக்கும், அதாவது சைனாவுக்கும் பண்ணுற வேலை ரொம்ப பெரிய தப்பான வேலை அவங்க பண்ணுறது. அதுக்கு என்ன காரணம்னா 12ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனியும் ராகுவும் வந்து கிராஸ் ஆகுறாங்க. வர்ற திங்கக்கிழமை 11 மணிக்கு, மதியம் காலையில் 11 மணிக்கு கிராஸ் ஆகிறாங்க. எல்லாமே சனி பயிற்சி இல்லைன்னு சொன்னாங்களே, சனி பயிற்சி இல்லாமல் இப்போ எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடும்? இது வந்து உங்களுக்கு வந்து இதனால என்ன எப்படி இந்த மாதிரி பிரச்சனை நான் சொல்கிறேன்னா, கடலுக்குள்ளே சரக்கு போயிடுச்சுல்ல. இப்போ வந்து ஒரு கப்பலை ஏற்றிட்டாங்க, எத்தனையோ கண்டெய்னரும் ஏறிடுச்சு. போகிறதுக்கு 20 நாள் 25 நாள் கிட்ட ஆகும் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும். இப்போ ஒரு 10 நாள் ட்ராவல் ஆகுதுன்னா இந்த ஏற்றுனவங்க பாடு தான் திண்டாட்டம். ஒரு பெரிய லெவலில் பொருளாதாரம் வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படினா சமாளிச்சிடுவாங்க. பொருளாதாரமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ 1 கோடி ரூபாய்க்கு நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது சேர்த்துக்கிட்டு ஏதோ ஒரு பொருளெல்லாம் வாங்கி ஒரு சப்பலே வாங்கி நான் ஏற்றி அனுப்பிச்சிட்டேங்க, சைனாவிலேருந்து நான் அனுப்புகிறேன். அந்த பொருளுடைய மதிப்பு வந்து 1 கோடி ரூபா தான். அங்கே வரி போட்டிருக்குது, இப்போ 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரி போடுறாங்க ஜென்ரலாக. அப்போ அந்த பொருள் டபுள் ரேட் ஆகுதுல்ல. ஒன்று அங்கே இறக்கக்கூடிய ஒரு பணக்காரனாக இருக்கணும், இல்லை இங்கேருந்து அனுப்பக்கூடிய ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதோ ஒருத்தர் யாரோ கொஞ்சம் வீக்காக இருந்துட்டாங்க அப்படின்னா, 2 பேருமே இல்லை வீக்காக இருந்தாங்க, 2 பேருமே பெரிய கஷ்டம். அவர் எடுக்காமல் டியூட்டி கட்டி அந்த பொருளை எடுக்காமல் விட்டுட்டாலும் இந்த 1 கோடி ரூபாய் இவருக்கு முழுசாக லாஸு. சப்போஸ் டியூட்டி கட்டி எடுத்து அதை 2 கோடிக்கு விற்கணும், டபுளாக விற்கணும் அப்படின்னா அந்த விற்கலைன்னா அதுவும் லாஸு. இதனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவாங்க. இதுதாங்க அந்நிய செலாவணி வந்து, அதாவது பொருளாதார போருங்கிறது பெரிய ஒரு போர். இதை வந்து மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். அதே நேரத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு என்னென்னா, இந்த கப்பலில் போயிட்டுருக்க சரக்கு தான் டேமேஜ். இது எல்லாமே 15ஆம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக நிவர்த்தி ஆகிடும், ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஆனால் இந்த கப்பலில் போயிட்டுருக்கல இந்த பொருள் தான் இந்த கடலுக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். ஏற்றுனவங்களுக்கு பிரச்சனை, ஏற்ற போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே அங்கேயும் ஏற்ற போகிறவங்களுக்கும் பிரச்சனை தாங்க, புரிதுங்களா? அதாவது ஏற்றிட்டவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. சாரி, கொஞ்சம் தடங்களுக்கு மன்னிச்சிடுங்க. அங்கே ஏற்றக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பொருளை ஏற்றிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க. அதாவது ஏற்றலைன்னா பிரச்சனை கிடையாது, ஏற்றிட்டாங்கன்னா தாங்க பிரச்சனையே. ரன்னிங்கில் இருக்குல்ல, அந்த ரன்னிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம். இப்போ ஏற்றிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருளை கண்டிப்பாக போய் சேர்த்தே ஆகணும். சேர்க்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, பிரச்சனைகள் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப பெரிய மைனஸ்க்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்ல. அதனால் அதை பொருளை இறக்கணும், திருப்பி அதை சேல்ஸ் பண்ணணும். அந்த பணம் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பு மடங்கில் இப்போ பணத்தை எடுத்தாகணுமே. இப்போ இதுதாங்க பொருளாதார ஸ்டேக்குங்குது, சரிங்களா? ஸோ எல்லாமே நல்லா இருக்கணும். அதனால தான் நம்ம பார்க்குறோமே. ஐயா வேலுமுருகன் ஐயா, நாளைக்கு பார்த்துடலாமே. விபரீத ராஜயோகம் எப்போ இருக்குது? இனிமேல் பொருளாதாரம் எப்படி இருக்குமா? இனிமேல் பொருளாதாரம் எப்படி இருக்கு ஐயா? நாளைக்கு நான் லைவில் வருவேன், கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குறேன், சரிங்களா? நிறைய பேருக்கு பார்க்கணும், பெண்டிங் ஆகிடுச்சு. நாளைக்கு கண்டிப்பாக பார்க்குறேன். பார்த்தவங்க அனைவரும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம பார்த்துடலாம் மீதி, சரிங்களா? நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதக பலனே பார்க்குறீங்களே, நல்லாவும் இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.